அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகம் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள் அன்று சொற்பொழிவாக்க இருக்கின்றார்கள். அவருடைய தெரியவை தவிர தாக்கி எனக்கு தெரியாது. அவர் நாட்டக்கூடிய சொற்பொழிவை நாம் அனைவரும் அமைதி காத்து இருந்து கேட்டு அவரை மன்னிக்க வேண்டும், நாமும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவரை வருக வருக என்று கமிட்டியாளர்கள் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तं उपास्महे। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। हृदाकाशे सदा भान्तं शान्तम् आनन्दरूपिणं ज्ञानभानुम् अहं वन्दे सद्गुरुं सत्यसायिनम्। सचित्रसायी भुजगेन्द्रसायी नन्दाङ्गसायी कमलाङ्गसायी क्षीराब्धिसायी वडभद्रसायी श्रीरङ्गसायी रमदां मनो मे। मोहं करोति वाचालं कङ्कुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम वराण्यने। नन्मयुं शिल्पमुं नाडुं नल्गुने तिन्मयुं पावमुं सिधेन्दुतेयुमे। जन्ममुं मरणमुं इन्द्रतीर्मे इन्मये रामावेन्द्रजरण्यक्षिणाम् मनोजपं मारुतितुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। शुद्धस्फटिकसङ्काशं शुद्धविद्याप्रदायकं शुद्धं पूर्णं सिद्धानन्दं सदाशिवमहं भजे। सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। हरिः ओं नमः पार्वतीपतये। जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वामिनः आंजनेय स्वामी की நமஸ்காரம். எல்லாருக்கும் இன்னைக்கு நம்மளோட சத் சங்கத்தில் நம்ம அம்பரீஷ் சரிதம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு இருக்கோம். மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான உணர்வுகள் அல்லது ஃபாலோ பண்ண வேண்டிய பிரின்சிபல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சத்தியம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது நன்றி பாராட்டுதல், மூணாவது சிரத்தை. இது மூணு இருந்துச்சுன்னா ஒரு மனிதனால அவன் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்டேஜில் எப்படி இருந்தாலும் நிச்சயமாக பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாகி பகவானுடைய திருவடியை அடைய முடியும். காலம்பரை எழுந்ததும் பகவானுக்கு நன்றி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும். எழுந்ததும் வாட்ஸ்அப்பை தேடுறோம், என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்க்குறோமே தவிர பகவானே இன்னைக்கு நல்லபடியாக இன்னைக்கு பொழுது போகணும், என்னோட நினைவோடு என்னோட இன்றைய நாள் வந்து எனக்கும் மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம மனிதர்களில் பஞ்ச யஜ்யம் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்வார். தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், மனித யஜ்யம் அப்படின்னு 5 நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது. ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் எதாக இருந்தாலும், ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிலீஜன் எதாக இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. தேவ யஜ்யம் அப்படின்னா என்னென்னா தேவ ஆராதனம், சுவாமியை பூஜை பண்ணுறது, சுவாமிகிட்ட பக்தி செலுத்துறது, சுவாமிகிட்ட அன்பு காட்டுறது, அது நம்மளோட நன்றி காட்டுற ஒரு வகையாக நம்ம அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது ரிஷி யஜ்யம் அப்படிங்கிறது தினம் சந்தியாவந்தனம் பண்ணுறவர்களுக்கு பிரம்ம யஜ்யம் நம்ம பண்ணணுங்கிறது கேள்விப்பட்டவர்கள். இது வரைக்கும் பண்ணலைன்னா கூட அது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் அதிகபட்சம்.
பர்டிகுலராக நிறைய பேர் எஜுர்வேதம் இருக்கிறதுனால எஜுர்வேத பிரம்மயஜம் வந்து 5 நிமிஷம் தான் ஆகும். அது வந்து நம்முடைய தேவயஜம், ரிஷி யஜ்யம், பித்ருயஜ்யம் 3யுமே அதை கவர் பண்ணிடுறது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம டெய்லி கற்றுட்ட வேதத்தை நம்ம வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த பிரம்ம யஜ்யம்ங்கிறது வச்சா அது நம்மளால் சொல்ல முடியலன்னாலும் கூட அந்தந்த ரிக்வேதத்திலையும் யஜுர்வேதத்திலையும் சாமவேதத்திலையும் அதர்வணத்திலும் இருக்கிற ஒரு வார்த்தைகளை மட்டுமாவது நம்ம சொன்னால் அது எல்லாம் சொன்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரம்ம யஜ்யம்ங்கிறத வச்சுருக்கா. பிரம்ம யஜ்யம் பண்ணும்போது பார்த்துக்கள் வாத்தியார் என்ன சொல்லுவாருன்னா, இந்த விரல் நுனியால் தேவ யஜ்யம் பண்ணுங்கோ, இந்த விரல் நுனிய சுண்டு விரல் நுனியால் ரிஷி யஜ்யம் பண்ணுங்கோ, கட்ட விரல் நுனியால் பித்ரு யஜ்யம் பண்ணுங்கோ, முழங்கை வழியாக பிரம்ம யஜ்யம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக முழங்கைக்கும் இந்த விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் பிரம்ம யஜ்யத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம உள்ளங்கையிலிருந்து சென்டார் வழியாக வரணும். அது விட்டால் தானே இந்த விரலுக்கு தான் வருங்கிறதுனால இந்த விரல்களுக்கு ஒன்று சொல்கிறார். அதே மாதிரி ரிஷி யஜ்யம்ங்கிறது வந்து இந்த இப்படி வச்சுட்டு விடணும், அல்லது இப்படி வச்சுட்டு விட்டால் தானே சுண்டு விரல் வழியாக தான் வரும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி பித்ரு யஜ்யம்ங்கிறது இந்த கட்ட விரலுக்கும் இந்த சுட்டு விரலுக்கும் நடுப்புற இருக்கிற வழியாக நம்முடைய தீர்க்கத்தை விடணும். தற்பயாமின்னு எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, சந்தோஷப்படுத்துறேன், நீங்கள்லாம் சந்தோஷம் அடையுங்கோ அப்படின்னு நம்முடைய நன்றியை திரும்பி தெரிவிக்கிற அதே இதுதான். நம்ம சொன்ன மாதிரி சத்தியத்துக்கு அடுத்தது நன்றி பாராட்டுறது அப்படிங்கிறது தான் வருது. அதே மாதிரி இந்த உள்ளங்கையோட சென்டர் வழியாக தினம் வரணும். அப்படி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த முட்டி வழியாக தான் வரும். அதுக்கப்புறம் அதே ரெண்டு சொல்லிட்டாருன்னா முட்டி வழியாக விடணும். இப்போ இந்த வரல் வழியாக விடணுன்றதே நடு உள்ளங்கையிலிருந்து நடுப்புக்கு வரணுங்கிறதே வந்து பொய் வழியாக வரணுங்கிற மாதிரி ஆயிடுது. ஃபாலோ பண்ணுறதை நமக்கு தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணால் விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். இந்த தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்ரு யஜ்யம், அதை எடுத்து பூஜை யஜ்யம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் பூஜை பண்ண நைவேத்தியத்தை ஒரு காக்காக்கி போடுறது நம்மளுடைய சம்பிரதாயம். அட்லீஸ்ட் ஒரு உயிரினமாவது நம்மளால் வந்து பசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது மனித யஜ்யம் அப்படிங்கிறது அதிதி யஜ்யம். அதிதி அப்படின்னா திதி அப்படின்னா பிரதம, துவாதசி, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமின்னு ஆரம்பித்து சதுர்தசி வரைக்கும், அமாவாசை வரைக்கும் அல்லது பௌர்ணமி வரைக்கும் இருக்குது. இந்த நாளில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவாளுக்கு பேர் திதி. இன்னைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லாமல் திடீர்னு முன் அறிவிப்பு இல்லாமல் நமக்கு அறிமுகம் ஆகாதவங்க யார் வராங்களோ அவங்க தான் அதிதி. இப்போ இருக்கிற காலத்தில் சொந்தக்காரத்துக்கு போகணுன்னாலே முன்னால் சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த நேரத்துக்கு வருவேன், நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே கல்வி விடணும், எனக்கு அடுத்த ப்ரோக்ராம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி ஆகிடுது. அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் வந்தார்னா அவளை பகவானாக பார்க்குறதுக்கு நம்ம வேதம் என்ன கற்றுக் கொடுக்குறதுன்னா எல்லாமே வந்து பிரம்மஸ்வரூபம், எல்லாமே வந்து சுவாமியோடைய உலகம்ங்கிறது வேற இல்லை, நம்மங்கிறது வேற இல்லை, மற்றவாங்கிறது வேற இல்லை, பகவான்கிறது வேற இல்லை. இது நாளும் ஒரே பொருளால் ஆனது தான். அது வந்து அந்த ஞானம் நமக்கு வர்றதுக்கு எவ்வளவோ ஜென்மம் ஆகலாம். இருந்தாலும் முயற்சி வந்து நம்ம விடவே கூடாது. நம்மளோட முயற்சி சுவாமியோட கருணை இருந்ததுன்னா இந்த ஜென்மாவிலே கூட கிடைத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி அந்த மனித யஜ்யம் அப்படிங்கிற அந்த அதிதி சத்காரம் அப்படின்னு நம்ம ஸ்ரீரங்கத்தில் கூட அங்கே போர்டு பார்த்துருக்கோம். அதிதி சத்காரம் துவாதசி அன்னைக்கு பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி அந்த அது ஒருத்தருக்காவது அல்லது தினம் நம்மளால முடியலைனாலும் என்னைக்கு யாராவது ஒருத்தர் நம்ம மாற்றுக்கு வரேன்னு சொன்னால் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் சௌரியப்படாது, இன்னைக்கு கொஞ்சம் இன்னொரு நாள் வந்தால் தேவலாம். இப்படி என்ன நான் வெளியில் போகிறேன், கீழாத்தில் வந்து இன்விடேஷன் கொடுத்துருவோம், கீழாத்தில் நீங்கள் சொல்கிறத கொடுத்துருவோம், வாட்ச்மேன் செக்யூரிட்டி கொடுத்துருவோம், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறத கூட இந்த மாதிரி சொன்னால் நம்ம பகவானுக்கு ஒரு புஷ்பம் சாத்துற மாதிரி, பகவானுக்கு ஒரு மாலை போடுற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற பேசிக் குவாலிட்டிஸை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தால் சுவாமியை நோக்கி நம்ம ஒரு அடியாக எடுத்து வச்சதே இருக்கோம்னு அர்த்தம். சுவாமியை நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 10 அடி எடுத்து வைக்கிறதுக்கு தயாராக இருக்கார். இப்போது இனி சப்ஜெக்ட் வந்து அம்பரீஷ சரித்திரம். நிம்னகானாம் யதா அருங்கா தேவானாம் அச்சுதோ யதா
வைஷ்ணவானாம் யதாசம்பு புராணானாம் இதம் ததா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல 12வது ஸ்கந்தத்துல 13வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம் சொல்றது. பகவானோட அம்சமா இருக்கிற வேதவியாசர் சொல்லியிருக்கார். என்னன்னா நிம்னகானாம் யதா கங்கா அப்படின்னா நதிகள்லேயே கங்கை ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு. இப்போ நதி அப்படின்னா என்னன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடி வர்ற ரிவர்ஸுக்கு பேரு நதி அப்படின்னு பேரு. நர்மதை ஒரு நதியா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடுற நதிகளுக்கு பேரு நதம்னு பேரு. ஸோ நர்மதை ஒரு நதம், கங்கா ஒரு நதி. அப்போ நதிகளுக்குள்ள கங்கை உயர்ந்தது. தேவானம் அச்சுதோ யதா, தேவர்களுக்குள்ள பகவான் மகாவிஷ்ணு உயர்ந்தவர். வைஷ்ணவானாம் யதா சம்பு, உலகத்துல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வைஷ்ணவர்களையே யார் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு கேட்டா பரமசிவன் அப்படின்னு பாகவதர் சொல்றது. நான் சொல்றேன் புராணானாம் இதம் ததா. அதே மாதிரி புராணங்கள்ல ரொம்ப உயர்ந்தது பாகவத புராணம் அப்படின்னு. ஏன் இது பாகவத மகா புராணம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, இது பகவானோட பெருமை, பக்தர்களோட பெருமை, பக்தர்களோட சரித்திரம், பாகவதர்களோட சரித்திரம், இது எல்லாத்தையும் சொல்றது. பகவானை அடையிறதுக்கு 9 விதமான முறைகள், பக்தி முறைகள் சொல்றது உண்டு. ஒன்றுங்கிறது சிரவணம், கேட்கறது. 2வது கீர்த்தனம், அவரது நாமாவை பாடுறது. 3வது ஸ்மரணம், அவரை நினைச்சுட்டே இருக்கிறது. 4வது பாத சேவனம், அவரது பாதங்களுக்கு அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவரோட பாதங்கள் தான் அப்படிங்கிறதுனால சகஸ்ர சேருஷா புருஷாம் சகஸ்ரபாது அப்படின்னு புருஷ சுத்தம் ஆரம்பிக்கிறது. 1000 தலைகள் மகாவிஷ்ணுவுக்கு, 1000 தலைகள், 1000 கண்கள், 1000 கைகள்னு சொல்றது. என்னைக்கு சூரிய கிரகணம் வரப்போகுது, என்னைக்கு சந்திர கிரகணம் வரப்போகுதுன்னு கரெக்டா 2 வருஷம் 3 வருஷம் முன்னால கணிக்க முடிஞ்ச பஞ்சாங்கத்தை உள்ளடக்கின வேத சாஸ்திரங்கள், அவ்வளவு கரெக்டா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்ற வேதம். எதுக்காக 1000 தலை, 1000 கை, 1000 கண் அப்படின்னு சொல்றது. 2000 கை 2000 கண்ணுன்னு என்ன சொல்லியிருக்கணும்? அல்லது பகவான் மகாவிஷ்ணு மாதிரி தேவர்களுக்கெல்லாம் 4 கை அப்படின்னா 4000 கை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன் 1000 அப்படின்னு சொல்லிட்டுனா, 1000னா 1000னு அர்த்தம் கிடையாது, நிறையா அல்லது எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லா தலையும் அவரோட தலை, எல்லா கையும் அவரோட கை, எல்லா கண்ணும் அவரோட கண்ணு, எல்லா உருவமும் அவரோடது, அவரே எல்லா விதமாகவும் இருந்துருக்கார் அப்படிங்கிற உண்மையை நம்ம முதல்ல ஒத்துக்கணும். நமக்கு அது ப்ராக்டிஸில் வராமல் இருக்கலாம், நம்மளால் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் வைஷ்ணவாவில் சொல்வார், ஆச்சாரியன் சொல்லிட்டா அதை அப்படியே ஏற்றுக்கணும். ஆதிசங்கரர் சொன்னார்னா அப்படியே ஏற்றுக்கணும். அதே மாதிரி முதல்ல அதை நம்ம ஏற்றுக்கிற பக்குவம் வந்ததுன்னா அப்புறமா அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது அர்ச்சனம், அர்ச்சனை, அவரை அர்ச்சிக்கிறது, அவரை பூஜை பண்ணுறது, வந்தனம் வணங்குறது, பாஸ்யம், அவருக்கு அடிமையாக ஆஞ்சநேய சுவாமி எப்படி ராமருக்கு தாசனா இருக்காரோ, அவர் எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு சக்தி இருந்தாலும், எவ்வளவு பக்தி இருந்தாலும் தன்னை தாசன்னு சொல்லிக்கிறதுக்கு தான் அவர் ஆசைப்படுவார். அதே மாதிரி அவரை பற்றி வசதியாக சொல்றதோட ராமரை பற்றி வசதியாக சொன்னால் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் ராமரோட பெருமையை பேசப்படுறதோ, எங்கெல்லாம் ராம பஜனை நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு அவர் பிரத்யட்சமாக சொல்லியிருக்கார். நம்ம அபயவரத ஆஞ்சநேயரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அபய வரத ஆஞ்சநேயர், அபயம் கொடுக்குறவர், கேட்டதெல்லாம் கொடுக்குறவர். அடுத்த பிரம்மா நம்ம ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு நம்ம புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல ஒரு தாசியம். அடுத்தது சக்கியம். சக்கியம்ங்கிறது ஃப்ரெண்டு, சுவாமியை ஃப்ரெண்டாக நினைக்கிறது. அது மாதிரி எல்லாராலையும் நினைக்க முடியாது. சில பேருக்கு தாசியம் சரியா இருக்கும், சில பேருக்கு சக்கியம் சரியா இருக்கும், சில பேருக்கு ஸ்மரணம் தான் சரியா வரும், சிலருக்கு சிரவணம் சரியா இருக்கும்.
இது வந்து சுவாமியை அடையிறதுக்கு 9 விதமான வழிகள் அப்படின்னு சொன்னாலும் இந்த 9ஐயும் ஃபாலோ பண்ணி தான் சுவாமியை அடையணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. நம்மளால முடிஞ்சது 1 2 3 ஏதாவது ஒன்று இருந்தால் கூட வரும். வெறும் சிரவணம்னு வெறும் கேட்கறதுனாலேயே சுவாமியை போய் அடைஞ்சான் வந்து பரீட்சித்து மகாராஜா. 7 நாள் கதை கேட்டான், வேற ஒண்ணுமே பண்ணல. அவன் வந்து கீர்த்தனம் பண்ணல, ஸ்மரணம் பண்ணல, பாதசேவனம் பண்ணல, அர்ச்சனம் பண்ணல, வந்தனம் பண்ணல, சத்தியம் பண்ணல. ஆனா ஒரே ஒண்ணு என்னன்னா, சிரவணம் பண்ணா அடுத்தது ஆத்ம நிவேதனம் பண்ண உடனே வந்து சுவாமி கிட்ட முழுமையா சமர்ப்பிச்சான். அதே மாதிரி கீர்த்தனம்னு பஜனை பாடுறவா, சம்பிரதாய பஜனையா இருக்கட்டும், மற்ற சாய பஜனையா இருக்கட்டும், வேற எந்த பஜனையா இருந்தாலும் சரி சுவாமி நாமத்தை சொல்றவா, அதை சொல்லிட்டு நேர ஆத்ம நிவேதனம் பண்ண முடிஞ்சால் பண்ண முடிஞ்சால் அதுவே வந்து பகவானை அடையிறதுக்கு வழி. ஸோ பகவானை அடையிறதுக்கு 9 ஸ்டெப்ஸ் கிடையாது, 9 வழிகள் இருக்கு. எல்லாத்துலேயும் 2 ஸ்டெப் தான். ஏதர் சிரவணம் ஆத்ம நிவேதனம், ஆர் கீர்த்தனம் ஆத்ம நிவேதனம், ஆர் ஸ்மரணம் ஆத்ம நிவேதனம், ஆர் பாதசேவனம் ஆத்ம நிவேதனம், அர்ச்சனம் ஆத்ம நிவேதனம், வந்தனம் ஆத்ம நிவேதனம், தாஸ்யம் ஆத்ம நிவேதனம், சத்தியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 2 ஸ்டெப் தான். வழிதான் 9 தவிர நம்ம ஃபாலோ எடுத்து வைக்க வேண்டியது 2 அடி தான். இந்த 2 அடியை எடுத்து வச்சோம்னா முதல் அடி எடுத்து வச்சா 2வது அடியை வந்து கை கொடுத்து அவர் அழைச்சிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கார், நம்ம ரெடியா இருக்கோம். நேற்றுக்கு துளசி அர்ச்சனை பண்ணும்போது இங்க இருந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தாரு, இதெல்லாம் சுவாமிக்கு ரொம்ப கிட்டக்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கிட்டக்க தூரக்கிறதே இல்லை, நம்ம எல்லாருமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி வந்து சென்டர்ல ஒரு சர்க்கிளோட சென்டர்ல இருக்காரு, நம்ம எல்லாம் வந்து அதோட ஓரத்துல எல்லையில இருக்கோம். எல்லாருமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். சுவாமி எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா நம்ம சுவாமி கிட்ட இருக்கு, நம்ம எவ்வளவு கிட்டக்க இருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுல தான் இருக்கு. திரௌபதி வந்து துவாரகாவாசி அப்படின்னு கூப்பிட்டபோது சுவாமி வரல, லேட் ஆச்சு. ஹிருதயவாசி அப்படின்னு கூப்பிட்டபோது அடுத்த செகண்ட் வந்து அங்க பிரசன்னமானார், அவரோட மானத்தை காப்பாற்றினார். அதனால நம்மளுக்கும் சுவாமிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னங்கிறத வந்து தீர்மானிக்கிறது சுவாமி இல்லை, நம்ம தான். நம்ம சுவாமி பக்கத்தில் இருப்போம் அப்படின்னு நினைச்சு அந்த நினைப்பு எப்பவும் இருந்ததுன்னா நம்ம தப்பே பண்ண மாட்டோம். எல்லாருக்கிட்டையும் பிரியமா இருக்கும், சுவாமி கிட்ட பக்தி இருக்கும், வேற எந்த விதமான கெட்ட பழக்கமும் வராது. என்ன பண்றதுக்கு முன்னாலும் சுவாமி பக்கத்தில் இருக்கார், பார்த்துட்டு இருக்காரு. சுவாமிங்களோட ஏதோ உங்க கோயில்ல காலங்க 7:30 மணிக்கு திறந்து 9 மணி வரைக்கும் திறந்துருக்கிற சன்னிக்குள்ள இருக்கிறவர். அப்புறம் சாயந்தரம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் தான் அவர் தனியா ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால சுவாமி நம்ம கூப்பிட்டா வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. சுவாமி நம்ம ஹிருதயத்திலேயே இருக்கார், நம்ம பார்த்துட்டே இருக்கார், நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கார், நம்ம ப்ரொடக்ட் பண்ணிட்டே இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் எப்போ நமக்கு வருதோ அப்போ வந்து அடுத்த செகண்ட் அவர் வருவார். கூப்பிடணுன்ற அவசியம் கூட இல்லை, உடனே வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை செய்வார், அல்லது நமக்கு எது நல்லதோ அதை செய்வார். நமக்கு கேட்க தெரியாது, நம்ம ஏதாவது ஒன்று நம்மளோட விஷயங்கிறது வந்து ரொம்ப குறுகின விஷயம். என்னோட காட்சைக்கு சொல்லலை, ஜென்ரலாக எல்லா ஹியூமன்ஸுக்கும் இருந்தது நம்மளோட, ஏன்னா நமக்கு தெரியறது வந்து அவ்வளோதான் தெரியுது. நமக்கு இந்த கருத்து மட்டும்தான் தெரியுது. சுவாமிக்கு நம்மளோட பாஸ்ட் தெரியும், ப்ரெசன்ட் தெரியும், ஃபியூச்சர் தெரியும். ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை சாக்லேட் கேட்கறது, அழுது அடம் பிடிக்கிறது, கொடுக்க மாட்டேங்கிறார். கசப்பான மருந்து கொடுக்குறா. ஏன்னா அந்த கசப்பான மருந்து தான் உடம்பு சரியில்லாத குழந்தைக்கு நன்மை பயக்கக்கூடியது, அதுதான் அதுக்கு நல்லது அப்படிங்கிறது அம்மாவுக்கும் தெரியும், குழந்தைக்கு தெரியாது. வலுக்கட்டாயப்படுத்தி பாலாடையில வச்சு போட்டியாவது அந்த மருந்தை எப்படியாவது போட்டிட்டு கடைசியில் கொஞ்சோடு வாயில கசக்காம இருக்கிறவங்க தேனோ அல்லது சர்க்கரையோ தரா. அந்த தேன் சர்க்கரைங்கிறது மருந்து இல்லை, இந்த குழந்தையை திருப்தி பண்றதுக்காக. அதே மாதிரி சுவாமி நம்ம கேட்கறத கொடுக்குறாருன்னா அது வந்து நமக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதான்னு நமக்கு தெரியாது. நமக்கு நம்மோட திருப்திக்காக, நம்மோட சந்தோஷத்துக்காக, நம்மோட நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக அவர் வந்து நம்ம கேட்கறத கொடுக்குறார். ஹையர் ஸ்டேஜ் என்னன்னா, சுவாமி நீ எது கொடுக்குறியோ அதுதான் எனக்கு நல்லது, நீ என்ன அந்த காரியம் செய்ய சொல்றியா எனக்கு நல்லது, நீ என்ன அந்த காரியம் செய்ய வேண்டாம்னு சொல்றியா அது எனக்கு நல்லது, என்னோட நல்லது என்னதுங்கிறது என்னோட உனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு, சரணாகதி ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு தான் இது வந்து நமக்கு உபயோகப்படுறது.
நம்மள பகவான்கிட்ட கொடுத்தா போதும். சுவாமி கிட்ட இல்லாதே இல்லை. அவர் வந்து ஈஸ்வரன் அப்படின்னா ஐஸ்வர்யம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். எல்லா விதமான சக்திகள், எல்லா விதமான செல்வங்கள், எல்லா விதமான பவர்ஸ், எதை நினைத்தாலும் சாதிகள், அட்டமா சித்திகள் எல்லாம் உடையவர் வந்து பகவான். அவர்கிட்ட போய் நம்ம எடுத்துன்னு போகிற ஒரு 2 வாழைப்பழமும் ஒரு மூடி 2 மூடி தேங்காயை கொடுக்குறோம், ஒரு மூடி திருப்பி எடுத்துன்னு வந்துடுறோம். அதனால அதுதான் அவருக்கு தேவையானதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம என்ன சுவாமி எதிர்பார்க்குறாருன்னா நம்மளை டோட்டலாக சரண்டர் பண்ணுறோமா அப்படின்னு. நம்மளை டோட்டலாக சரண்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கார். ஆனால் எதையுமே சுவாமி வந்து இந்த மனுஷன் ஜென்மாவில் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நீங்கள் வேணும்னா கோயிலுக்கு வரலாம், வேணாம்னா கோயிலுக்கு வராமல் இருக்கலாம், வேணும்னா ஏகாசி விரதம் இருக்கலாம், வேண்டாம்னா ஏகாசி விரதம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். அட்லீஸ்ட் மற்ற விரதம் இருக்கிறவா, மற்ற நல்லது செய்கிறவாளுக்கு வந்து நம்ம இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தாலே இந்த காலத்தில் வந்து அது பெரிய விஷயமா இருக்குது. அதையும் தாண்டி நம்மளால முடிஞ்ச நல்லதை நம்ம செஞ்சுட்டே போனோம்னா சுவாமி நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்காரு. இந்த 9 விதமான பக்தி முறைகளில் பக்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அது யாரையாவது சொல்ல முடியுமா? பிரகலாத ஆழ்வார் அப்படின்னே அவர் வந்து பக்த அசுரன். ஆனால் அவர் வந்து பிரகலாத ஆழ்வார் அப்படின்னா ஏன்னா அவர் வந்து சிரவணம் அம்மாவோட கருவில் இருக்கும்போது நாரதர் உள்ள புகுந்து அவருக்கு பகவானோட தத்துவத்தை, பகவானோட மகிமையை, பகவானோட பெருமையை, பகவானோட நாமத்தை சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி தான் பரீட்சத்துக்கும் வந்து பகவான் நேராக போய் சொல்லி கொடுக்கல, தன்னோட சுதர்சன சக்கரத்தை அவரோட வயிற்றுக்குள்ள அனுப்பி அபிமன்யு சுபத்திரையோட கருவில் இருக்கும்போது அஸ்வத்தாமா வந்து பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டான், இந்த வம்சமே இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக. உத்தரை அவளோட கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுக்காக சுவாமி வந்து தன்னோட சுதர்சன சக்கரத்தை அந்த மைன்யூட் ரூபத்தில் உள்ள அனுப்பி உள்ள அவனுக்கு தரிசனம் தந்து அவனுக்கு மறுபடியும் அவனுக்கு உயிர் தான் கொடுத்தார் அப்படின்னு இருக்க தவிர அவன் வந்து நான் செத்து பழைச்சவன்டா அப்படின்னு பாடுறது வந்து 2 பேர் பாடலாம். யாருன்னா ஒன்று பரீட்சித்து மகாராஜா பாடலாம், இன்னொன்று வந்து மகாபலி சக்கரவர்த்தி பாடலாம். அது எப்பயாவது நம்ம ஒரு சந்தர்ப்பத்தில் வாமனாவதாரத்தை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போ பார்க்கலாம். ஏன் மகாபலியை செத்து பழைச்சவன் சொல்கிறோன்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்ததே இருக்கும். என்னன்னா யாரும் வெளியாள்கள்லாம் யாரும் கிடையாது. அசுராளோட அப்பா காசியபர், அம்மா வந்து திரி. தேவர்களோட அப்பா காசியபர், அம்மா அதிதி. அதனால அம்மா தான் வேற, அப்பா ஒன்று தான். ஒரே அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகள் கம்ப்ளீட்டாக வந்து எப்படி வேற விதமாக இருக்கா பாருங்க. சத்துவகுணம் அதிகமாக இருக்கிறவங்க தேவர்கள். அதனால சத்துவகுணம் இருக்கிற தேவர்களே வந்து அவங்களோட பொசிஷனில் எப்பவும் இருக்கிறாளா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க இருக்கிற நிலைமையில அவங்க திருப்தியாக இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அவள்லாம் யாரை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா மனுஷாலை பார்த்து தான் பொறாமப்படுறாங்க. ஏன்னா பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது வந்து 2 சங்கிலி அப்படின்னு வச்சுட்டா, பாவங்கிறது வந்து இரும்பு சங்கிலி, புண்ணியங்கிறது வந்து தங்கம் அல்லது வெள்ளியால் பட்ட சங்கிலி. புண்ணியம் பண்ண நம்ம போய் இன்னொரு சொர்க்கலோகத்திலையோ இன்னொரு உயர்ந்த இடத்துலையோ ஒரு அந்த புண்ணியத்தோட பலன் நமக்கு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பழையபடி பாக்கி இருக்கிறது வந்து பாவம் கூட இருந்தால் விலங்குகளாகவும், புண்ணியம் கூட இருந்தால் தேவர்களாகும். புண்ணியம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பாக்கி எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் அவன் இருந்துட்டு தான் கிளம்புறான். பாவமும் புண்ணியமும் கலந்து இருக்கிற போது மனுஷங்களாகவும் பிறக்கிறாங்க. இங்கே பிறந்த பிறகுதான் இது வந்து ஒரு லான்ச் பேடு மாதிரி, ஹெலிபேடு மாதிரி. இங்கிருந்து நீங்கள் மேலே போனாலும் போகலாம், அதே இடத்துல இருந்தாலும் இருக்கலாம், கீழே போனாலும் போகலாம். அதுக்குள்ள ஃபுல் ஃப்ரீடம் வந்து சுவாமி கொடுத்துருக்கார். இதிலிருந்து மட்டும்தான், இந்த ஹெலிபேடை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து முக்தின்னு சொல்கிற திரும்பி வராத ஒரு நிலைக்கு வர முடியும்.
அதனால தான் வந்து தேவர்கள்லாம் கூட மனுஷ பிறப்பு வேணும் அப்படின்னு திருப்பி திருப்பி வேண்டிட்டு இங்கே வந்து பிறந்து உயர்ந்த நிலையை அடையலா அப்படின்னு. அது மாதிரி பக்தி உலகோட சக்கரவர்த்தி அப்படின்னு பிரகலாதனை சொல்றோம் அப்படின்னா பக்தர்னா யாரு? பக்தங்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெபினேஷன் இருக்கணும் இல்லையா? என்னன்னா பக்தங்கிறவன் வந்து தன்னோட அன்பால பக்திய பகவான அனுபவிக்கிறவன் பக்தன். ஒரு தேனை குடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தேனை வந்து அனுபவிக்கிறது, எடுத்துட்டு போய் சேர்த்து வைக்கிறதுன்னு சொன்னாலும் முதல்ல அதுக்கு வேண்டி இது குடிச்சிட்டு அப்புறம் தான் பாக்கியை கொண்டு போய் அந்த இடத்துல தேன் கூட்டில் சேர்த்து வைக்கிறது. அந்த மாதிரி பக்தங்கிறவன் யாருன்னா தன்னோட அன்பால பகவானை அனுபவிச்சுட்டே இருக்கிறவன். பக்தனோட சேர்றவன் எல்லாம் பக்தன் ஆயிடுவானா அப்படின்னு சொன்னா அதுக்கு கேரண்டி எதுவும் கிடையாது. பக்தனோட சேர்றவன் பக்தனாக ஆனாலும் ஆகலாம், அல்லது இதெல்லாம் நமக்கு சரியா வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போனாலும் போகலாம். ஆனா பாகவதங்கிறவன் யார் அப்படின்னு சொன்னா பாகவதங்கிறவன் வந்து அவன் சந்தோஷம் அடைஞ்சா அவனால சும்மா இருக்க முடியுது. அதனால அதே மாதிரி எல்லாரையும் வந்து காக்கை கரவா கலைந்துண்ணும் ஆக்கும் அண்ணன் நிலாத்திய விட அப்படின்னு காக்காய்க்கு சாதம் போட்டா என்ன பண்ணுவோம்னா உடனே வந்து கான் கத்தி எல்லா காக்காயும் போட்டு சாப்பாடு சாப்பிடும். தனியாக சாப்பிடாது. அதுக்கு வேணும்னா சாப்பிட்டு சத்தம் இல்லாமல் போயிட்டு இருக்கலாம்ல. அது மாதிரி அதனால இருக்க முடியாது. ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான், காக்கா மாதிரி தான். அவங்களால அவங்க அடைஞ்ச சந்தோஷத்தை அவங்களுக்குள்ள அடைச்சி வச்சுக்க முடியல, அடைச்சி வச்சுக்க விரும்பலை. அதனால மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எல்லாரையும் பகவத் சுரூபமாக பார்த்து எல்லாரையும் பகவானாக பார்த்து அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை அவங்க ஃபாலோ பண்ணின முறையை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. அதை வேணுங்கிறவங்க எடுத்துட்டு நம்ம மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி பாகவதத்தில் உத்தமன் யாரு, பாகவத சிரேஷ்டன் யாரு அப்படின்னு சொன்னால் அம்பரீஷன் தான். அதில் எந்த விதமான ரெண்டாவது கருத்து இருக்க முடியாது. பக்த உலகோட சக்கரவர்த்தி யாரு அப்படின்னு கேட்டால் எப்படி வந்து நம்ம பிரகலாதன் சொல்றோமோ அதே மாதிரி பாகவத சிரேஷ்டன் பாகவதோத்தமன் அப்படின்னா ஏன் யாரு அப்படின்னு கேட்டா கண்ணை முடிட்டு 100% அம்பரீஷன் சொல்லிடலாம். அவன் வந்து ஸ்பர்சவேதி மாதிரி. ஸ்பர்சவேதின்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த கல்லால எதையாவது டச் பண்ணீங்கன்னா நீங்க எந்த பொருளை டச் பண்றீங்களோ அந்த பொருள் வந்து கோல்ட் ஆகும். அது மாதிரி ஒரு கல் இருக்கா சார் அப்படின்னா இருந்தது அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்றா. மாத்திரவாள் கூட இருக்கா அப்படின்னு சொல்றான். இப்போ தொட்டதையெல்லாம் தன்னம் ஆக்குறது ஸ்பர்சவேதி. அதே மாதிரி தன்னோட சேர்ந்தவங்க எல்லாரையும் பாகவதன் ஆக்குறவங்க வந்து அம்பரீஷன். எப்படி எப்பேற்பட்ட துர்வாசரை, கோபத்துக்கு பேர் போன துர்வாசரை எப்படி வந்து அவன் வந்து கடைசியில தன்னோட அன்பால மாத்தினான் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவன் வந்து எல்லாரையும் பகவானா பார்க்கிற ஞானம் உள்ளவன், பாகவத சேவை பண்ற பணிவு இருக்கிறவன். இந்த ஸ்பர்சவேதின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு தடவை நாரதர் வந்து மகாவிஷ்ணு பார்க்க போனாராம். போயிட்டு சுவாமி இங்கே கீழே வந்து ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய பஜனை நடக்கிறது, பாகவதர் எல்லாம் சேர்ந்து வந்து பஜனை பண்ணிட்டு இருக்கா. பக்தர்களை பார்க்கறதே பெரிய விஷயம்னு சொல்றேன், இதெல்லாம் பாகவதெல்லாம் இருக்கா, வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. நான் அவனுக்கு விஷயம் புரியாது, வந்து வாழலாம் பாகவதான்ற பேர்ல இருக்கா அவ்வளோதானே தவிர அப்படின்னு. இல்லை சுவாமி, நான் இப்போதான் போய் பார்த்துட்டு புரோகிராம்லாம் அட்டன் பண்ணிட்டு வரேன். அவ்வளவு அருமையாக பாடுறா, அவ்வளவு அருமையாக பஜனை எல்லாம் பண்ணுறா, அவ்வளோ அருமையாக திவ்யநாமம் பண்ணுறா, அவ்வளோ விஷயமாக தோழோத்சவம்லாம் பண்ணுறா. அதனால நீங்கள் எனக்காக வரணும் அப்படின்னு, அவளுக்கெல்லாம் வந்து தரிசனம் கொடுக்கணும் நீ சொன்னால் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவும் நாரதரும் அவளோட ஸ்வஸ்வரூபத்தில் அவங்களோட சொந்த வடிவத்தில் அந்த மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே எல்லாரும் பார்த்துட்டு 2 பேர் பார்த்துட்டு இந்த ஆந்திராவிலேருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வருவாங்கல்ல, ராமர் மாதிரி கிருஷ்ணர் மாதிரி இந்த மாதிரிலாம் வேஷம் போட்டுருக்கு, அந்த மாதிரி 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப வந்து அவளோட வேஷம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, 100% பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி
உடனே நாரதர் போய் அப்படிலாம் சொல்லாத, பகவான் வந்திருக்காரு, நான் நாரதர் நீங்கள்லாம் பண்ண பஜனை பூஜை எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக அழைச்சின்னு வந்திருக்கேன். அதனால வந்து பகவான்டா வந்து சேவிச்சுக்கோ, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அவர் பகவான்னா ப்ரூவ் பண்ண சொல்லு, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னாங்க. நான் போய் சொன்னேன், நான் எதுக்கு வாழ்றதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன்னா அப்படின்னாரு மகாவிஷ்ணு. இல்லை இல்லை சுவாமி, எனக்காக எந்த தடவையும் நிஜமானது கலிகாலம் அப்படி இருக்கு, எதை பார்த்தாலும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சந்தேகப்படுறது நிறைய இடத்துல சரியாகவும் இருக்கு. அதனால நம்ம வந்து இங்கே வந்து நீங்கள் அவள் கேட்டுருந்த மாதிரி நீங்கள் தான் மகாவிஷ்ணு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு அப்புறமா வேண்டாம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு. இதுதான் லாஸ்ட் சான்ஸ் உனக்கு சரின்னு சொல்லிட்டு இந்த பாபாதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ணேன், நீங்கள் வந்து நான் மகாவிஷ்ணு ஒத்துப்பேன் அப்படின்னு சுற்றி பார்த்தா அந்த மிருதங்கம் வாசிக்கிற மிருதங்கம் மற்ற இதெல்லாம் ஜால்ரா அதெல்லாம் இருந்தது. அந்த மிருதங்கத்தில் சுருதி சேர்க்கறதுக்காக நல்ல ஒரு பெரிய கல் வச்சிருப்பா. பார்த்தீங்கன்னா சுருதி குறைஞ்சிருக்குன்னா அதை அந்த கல்லை எடுத்து கொடுத்து இந்த கல்லை நீங்கள் வந்து தங்கமாக மாற்றினாக்க நான் வந்து இந்த மகாவிஷ்ணு ஒத்துக்கிறேன். வித்யா இதெல்லாம் வேண்டாம்னு நான் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறேன். இல்லை சுவாமி, உங்களுக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் கல்லும் ஒன்று தான், வந்து தங்கமும் ஒன்று தான், அவள் ஆசைக்காக அவளோட திருப்திக்காக நீங்கள் இது பண்ண போலேன். சரி, சுவாமி வந்து தன்னோட கையில் இருக்க புல்லாம்போடாக அந்த கல்லை டச் பண்ணேன். அடுத்த செகண்ட் அது தங்கமாயிடுச்சு. இப்படி திரும்பி பார்த்தா மண்டபத்தில் ஒரு பாபாதையும் காணும். இதான் எங்கே போனாங்க? இது மாதிரி பெரிய கல்வி ஏதாவது வீட்டில் கிடக்கான்னு பார்த்து அதை தேடி எடுத்து வந்துட்டு ஓடிய போயிட்டான். ஸோ நம்ம சுவாமியே நேராக வந்தாலும் நம்மோட புத்தி எவ்வளவோ, சுவாமியோட கிருபை நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்கோ அந்த அளவு தான் நம்ம புத்தி வேலை செய்யும். சுவாமி ஏத்தாமல் வச்சுட்டா சுவாமி பார்த்து முடிச்சுக்கணும், சுவாமியை வந்து நீங்கள் தான் வேணும்னு கேட்கணும், எனக்கு நல்ல பக்தி வேணும், வைராக்கியம் வேணும், ஞானம் வேணும்னு கேட்கறதுக்கு அடுத்த காலத்தை எழுதி ஓடுறான் இல்லையா. அதனால வாழ்க்கை பக்கம் வர வரைக்கும் என்னோட தரிசனம் கிடைக்காது அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு நான் தரம் வந்து மறைஞ்சு போயிட்டார். ஆனால் இதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா யார் யாருக்கு ஞானம் இருக்கோ, யார் யாருக்கு தகுதி இருக்கோ அவளுக்குத்தான் என்னோட தரிசனம் அப்படின்னு பகவான் சொன்னார்னா, யார் யாருக்கு தகுதி இல்லையோ, யார் யாருக்கு ஞானம் இல்லையோ அவளுக்காகவே நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது சுவாமியோட நாமா. அதனால ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா, சாயி சாயி அப்படின்னு எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் அந்த பேரை சொல்றதுக்கு எந்த லிமிடேஷனும் கிடையாது. அபவித்ரோவா பவித்ரோவாம் சர்வாவஸ்தான் கதோபிவான்னு ராமராமான்னு சொல்லணும். குடிச்சிட்டு போய் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணணும். அதுக்கு ருத்ரம் சொல்லணும்னா முன்னால் வந்து அதுக்குள்ள அங்கங்கள் லகுஞாசம், இந்த ஞாசம்னு சொல்றது என்னன்னா நம்ம பியூரிஃபை பண்ணிக்கிற ஒரு முறை, அது ஒரு சடங்கு. அதை பண்ணிட்டு தான் அந்த வேதத்தையே சொல்லணும், ருத்ரத்தையே சொல்லணும்னு இருக்கு. ஆனால் ருத்ரத்துக்கு நடுப்புற 8வது 2வது இருக்க நமசிவாயா சொல்றதுக்கோ அல்லது சிவாய நம்ம சொல்றதுக்கோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதை சொன்னால் இதெல்லாம் செஞ்சாதான் அதை போய் தொட முடியும், பூஜை பண்ண முடியும். ஆனால் இதை சொன்னால் நம்ம வந்து நம்மளே பியூரிஃபை ஆகிடும், நம்மளே சிவஸ்வரூபமா, நம்மளே நாராயண ஸ்வரூபமா, நம்மளே பகவத் ஸ்வரூபமா ஆகிடுறோம் அப்படின்னு வேதங்கள் சொல்றது. எந்த வேதம் வந்து நீ ஞாபகம் பண்ணாம நீ வந்து சுத்தமான வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் குளிச்சுட்டு மடியா அன்னிக்கோடத்தின் வஸ்திரத்தை கட்டிட்டு ருத்ரம் சொல்ல உட்காரணும்னு சொல்றதோ அதே ருத்ரம் அல்லது அதே வேதம் தான் நீ வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம சுவாமியோட நாமாவை சொல்லலாம் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி நம்ம வந்து நாமத்தை குடிச்சுட்டா சுவாமி தானே நம்ம கிட்ட வருவாரு. பாகவதத்தில் வந்து அம்பரீஷனோட சரித்திரம் 9வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயத்தில் வந்து 4வது அத்தியாயத்தில் 71 ஸ்லோகங்களும் 5வது அத்தியாயத்தில் 27 ஸ்லோகங்களும் மொத்தம் 98 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போ வந்து நம்ம பார்க்குற இந்த அம்பரீஷ சரித்திரத்தோட முதல் பர்சன், அந்த வம்சத்தில் முதல் பர்சன் யாரு அப்படின்னு கேட்டா அது வைவஸ்வத மனு அப்படிங்கிறவர். வைவஸ்வத மனு அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டா இதுக்கு முதல் ஜென்மாவில் சார்ந்த தேவன் அப்படிங்கிற பேர்ல திராவிட தேசத்தாசம், அதாவது பாண்டிய ராஜாவா இருந்தான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அவர் வந்து மத்சாவதாரத்து காலத்துல
அந்த ராஜாவை தான் வந்து மகாவிஷ்ணு செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இன்னும் 7 நாளில் வந்து ஒரு பெரிய பிரளயம் வரப்போகுது, பிரம்மாவோட பகல் பொழுது முடிஞ்சு ராத்திரி பொழுது ஆரம்பிக்க போகுது அப்படின்னா இதுல ஒரு சின்ன கணக்கு நம்ம பார்த்துக்கலாம். நம்மோட ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள். ஸோ நம்மோட 6 மாதம் அப்படிங்கிறது அவளுக்கு பகல், நம்மோட 6 மாதங்கிறது அவளுக்கு இரவு. நம்மோட உத்தராயணம்னு சொல்கிற தையிலிருந்து ஆடி மாதம் வரைக்கும் இருக்க பீரியடு அவளுக்கு பகல், ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கிறது இரவு. மார்கழி மாதம் இரவுன்னு சொல்கிறத விட விடியற்காலை வேலை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து அது பூஜைக்கு அந்த காலம் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சாஸ்திரத்துலலாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தேவர்களுக்கு ஒரு வருஷம் சேர்ந்தது, நம்மளோட ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். அதே மாதிரி தேவர்களுக்கு ஒரு வருஷம் வந்து பிரம்மாவுக்கு ஒரு நாள். பிரம்மாவுக்கு தேவர்களுக்கு ஒரு வருஷங்கிறது வந்து பிரம்மாவுக்கு ஒரு நாள். அதே மாதிரி பிரம்மாவோட வருஷத்துல ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது என்னன்னா 4,32,000 வருஷம் சேர்ந்தது. நம்முடைய மனித வருஷத்துல 4,32,000 வருஷம் இருக்கிறது வந்து நம்முடைய ஒரு வருஷம், அது வந்து கலியுகம். அதை போல 2 பங்கு 8,64,000 வருஷம் இருக்கிறது துவாபர யுகம். 12,96,000 வருஷம் இருக்கிறது யுகம். துவாபர யுகம் 12,96,000. கிருதயுகம் வந்து 17,28,000 வருஷம். மொத்தம் ஒரு சத்துரு யுகம் அப்படிங்கிறது 43,20,000 வருஷம் சேர்ந்தது. இது வந்து ஒரு சதுர்யுகம். இதே மாதிரி 1000 சதுர்யுகம் சேர்ந்தா பிரம்மாவுக்கு அது ஒரு பகல் அப்படின்னா அது எவ்வளோ வருஷம்னு கணக்கு பண்ணிப்பாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய சயின்ஸ் வந்து இன்னும் இந்த அடுத்த பிரளயம் வர்றதுக்கு இந்த இந்த என்டையர் யூனிவர்ஸும் நம்ம சோலார் சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சூரியனில் வந்து இருக்கிற சக்தி எரிஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த சக்தியை பேஸ் பண்ணி தான் அந்த சிஸ்டமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜில் சூரியனில் இருக்கிற ஹைட்ரஜன் அல்லது ஹீலியம் எப்போ காணாமல் போகிறதோ அல்லது தீர்ந்து போகிறதோ அன்னைக்கு வந்து சோலார் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சோலார் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ வருஷம் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் கால்குலேட் பண்ணுறாலோ அதுவும் நம்முடைய சாஸ்திரங்களில் இந்த பிரம்மாவோட 100வது வயசு எப்போ முடியுது அப்படின்னு சொல்கிறதோ அதுவும் இப்போ வந்து அவருக்கு 52வது வயசு ஆகுது. விரியவராத்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்மண்டரே அப்படின்னு 52வது அவருக்கு 52 வயசு ஆகுது. இன்னும் 48 வருஷம் முடிஞ்சது. அவர் வந்து அவருடைய பிரம்மாவோட காலம் முடியும். அப்போ ஒரு பிரளயம் வரும் அப்படின்னு சொல்லுவார். இந்த 1000 சதுர்யுகத்தை 14 மனுக்கள் வந்து பிரிச்சுக்கிறான். ஸோ ரஃப்லி வந்து ஒரு மனுவுக்கு வந்து 70 வருஷம், 70 சதுர்யுகம், 71 சதுர்யுகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நடக்கிறது வந்து 7வது மன்வந்தரம். 1வது மன்வந்தரம் சுவாயுபுவ, அடுத்தது ஸ்வாரோக்திச, அடுத்தது உத்தம, அடுத்தது தாமச, அடுத்தது ரைவத, அடுத்தது சாக்ஷுஷ, அடுத்தது வைவஸ்வத அப்படின்னு. இந்த வைவஸ்வத மனு தான் போன ஜென்மத்தில் ஸ்ரார்த்ததேவன் அப்படிங்கிற பேரில் பாண்டிய ராஜாவாக இருந்து பகவான் மகாவிஷ்ணுவால் வந்து தரிசனம் கொடுக்கப்பட்டு என்னென்னா வந்து ஒரு நாளைக்கு வேகவதி அப்போது வந்து அந்த வைகிய நதிக்கு பேர் கிருதமாலான்னு பேர். அந்த நதியில் போய் தர்ப்பணம் பண்ணுறதுக்காக போவான். பூஜை பண்ணுறதுக்கு ஜலம் வச்சு கூட பண்ணலாம், அதுதான் நம்ம தர்ப்பணம்னு சொல்கிறோம். அதேமாரி பூ தான் வேணும்னு அவசியம் இல்லை. அந்தமாரி ஸ்ரார்த்ததேவன் போய் கையில் ஜலம் அக்கியம் விடுறதுக்காக எடுப்பான். எடுத்தால் கையில் ஒரு குட்டி மீன் இருக்கும். மீன் இருந்தால் அந்த ஜலத்தை வந்து அங்கேயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஜலம் எடுப்பான், அதுலேயும் வரும். இன்னொரு தடவை எடுப்பான், அதுலேயும் வரும். உடனே 3 தடவை வந்ததும் அது சொல்லணும், என்னை வந்து கீழே விட்டுறாத, எனக்கு வந்து இங்கே வந்து பயமாக இருக்குது, பெரிய மீனில் என்னை சாப்பிடணும் போல இருக்கு, அதனால நீ வந்து எனக்கு காப்பாற்று அப்படின்னு. சரி நான் அதுக்கு எடுத்து அவனோட கமெண்ட்ரில் போட்டு எடுத்துன்னு போவேன். போயிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பார்த்தா அதோட பெருசாகிடும். அப்புறம் மறுபடியும் ரிக்வஸ்ட் பண்ணிப்போம், என்னை வந்து இன்னும் பெரிய பாத்திரத்தில் மாற்று. அப்புறம் ஒரு பெரிய அண்டாரம் மாற்றலாம். அப்புறம் ஒரு பெரிய குளத்தில் விடுவான்.
அதுலேயும் வந்து ஒரு அரை நாளுக்குள்ள பார்த்தா அந்த குளமே ரொம்ப அளவுக்கு பெருசாகிடும். மறுபடியும் என்னை காப்பாற்ற சொல்லி உடனே அப்போதான் கேட்பான், இது வந்து நீ வந்து சாதாரண மீன் கிடையாது, நீ வந்து மனுஷ குரலில் பேசுகிற ஒன்று. ரெண்டாவது தர்மம்லாம் தெரிஞ்சிருக்கு, உன்னை அண்டி வந்து என்ன விடக்கூடாதுன்னு சொல்கிற. ஸோ நீ வந்து யாருன்னு சொல்லுங்க, நீங்கள் வந்து பகவான்னு தான் நான் நினைக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு உங்களோட நிஜமான ரூபத்தை காண்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிப்பான். அதே மாதிரி உடனே மகாவிஷ்ணு வந்து இப்போ நான் தான் பகவான், உனக்கு ஒன்னதான் வந்து நான் இந்த காரியத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன், இந்த யுகம் முடிய போகிறது, அதனால நீ ஒரு 7 நாள் கழித்து ரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படகுல வருவா. நீ வந்து அந்த படகுல எல்லா ஜீவராசிகளுடைய அந்த சூஷ்ம சரீரம் அப்படிங்கிற அந்த எசன்ஸை எடுத்துட்டு வேண்டிய ஓஷதிகள், மற்ற மருந்துகள், மற்ற தானியங்கள் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு வேண்டி எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் ஒரு பெரிய மீனாக வந்து என்னோட மூக்கில் அந்த படகை ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அதில் அந்த படகை கட்டி இந்த படையம் முடிகிற வரைக்கும் நான் அப்படியே விளாசிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து உன்னோட சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த சிரார்த்த தேவன் தான் வந்து இப்போ வந்து வைவஸ்வத மனுவார் வந்து சேர்ந்தான். அந்த வைவஸ்வத சிரார்த்த தேவன் தான் வந்து அடுத்த வைவஸ்வத மனம் வந்திருக்கான். அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் என்னன்னு சொன்னால், மீனவர்களோட பாண்டியர்களோட கொடி என்னன்னா மீன் கொடி இல்லையா. சோழர்களுக்கு புலிக்குடி, சேரர்களுக்கு வெற்குடி, அதே மாதிரி பாண்டியர்களுக்கு மீன் கொடி. ஏன் வந்து மீனை கொடியாக வச்சாங்க? எவ்வளவோ உயர்ந்த ஜந்துக்கள்லாம் இருக்கு, அப்படி இருக்கும்போது மீனை ஏன் போய் வச்சாங்க அப்படின்னு சொன்னால், பகவான் வந்து மத்சாவதாரமாக காட்சி கொடுத்ததுனால தான். அதனால தான் இன்னைக்கு கூட கர்நாடகர் வந்து மீனாட்சி கல்யாணத்துக்காக அழகர் கோயிலிருந்து மதுரைக்கு வந்துட்டு திரும்பும் போது பார்த்தீங்கன்னா முதல் தரிசனம் அந்த மத்சாவதாரமாக தான் அவரை அலங்காரம் பண்ணி அவரை இது பண்ணுவாங்க. கர்நாடகர்னு சொல்லும் போது இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வருது. உலகத்திலேயே 2 சுவாமி சிலைகள் தான் வந்து அபரஞ்சி அப்படின்னு சொல்கிற ஒரு விதமான தங்கத்தால் ஆன அச்சாமூர்த்திகள். ஒன்று வந்து கள்ளழகர், இன்னொன்று வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாத சுவாமியோட உற்சவ விக்கிரகம். அந்த அபரஞ்சி தங்கம்ங்கிறது வந்து தேவலோக தங்கம்னு சொல்லுவா, இங்கே கிடைக்காது, ரொம்ப ஹை குவாலிட்டி. அதனால தான் கள்ளழகருக்கு வந்து மற்ற ஜலத்தினால அபிஷேகம் கிடையாது. அங்கே மேலே நூபர கங்கைன்னு அங்கே ஒரு பழமுதிர் சோலை பக்கத்தில் ஒரு இது இருக்கு, அதில் இருக்கிற ஜலத்தை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த சிரார்த்த தேவன் வந்து வைவஸ்வதமன் வந்து பிரம்மாவிலிருந்து உற்பத்தியாகி மனுஷர்களை படைக்கிறதுக்காக வைவஸ்வதமனும் படைச்சார். அவன் வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிட்டு யாகம் பண்ண ஆரம்பித்தான். யாரை வந்து தலைமையிலேனா வசிஷ்டன் மூலமாக யாகம் பண்ணான். ஆனால் குழந்தை பிறந்ததும் பார்த்தா அது பொன் குழந்தையாரு. உடனே வந்து வசிஷ்டர் கூப்பிட்டு கேட்டான், சுவாமி உங்களை நம்பி நான் ஆண் குழந்தை வேணும்னு கேட்டேன், ஆனால் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் என்ன பண்ணுவார், அக்பர் யூ அப்படின்னு ஹோமம்லாம் நடத்துறதுல 4 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து ஹோதா அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து ரிக்வேதத்தினால சுவாமியை கூப்பிடுவார். இப்போ கூட நம்ம அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு ஏதாவது முக்கியமான சொந்தக்காரா கூப்பிடாம, அந்த அப்பா அம்மா கூப்பிடாம வேற யாராவது போய் கூப்பிட்டா நீ எந்த ஹோதால என்ன கூப்பிடுற அப்படின்னு கேட்பா. கேள்விப்பட்டிருக்கா? கொஞ்சம் வயசான ஆளுக்கு தெரியும், நீ எந்த ஹோதால கூப்பிடுற அப்படின்னு. அப்போ ஹோதாங்கிறவர் வந்து கூப்பிடுவார். அடுத்தது அத்வர்யூ அப்படிங்கிறவர் வந்து எஜுர்வேதத்தை ஃபாலோ பண்ணுறவர், அவர் தான் இந்த கர்மாக்கள்லாம் நடத்துறவர். 3வது வந்து உத்காதா அப்படிங்கிறவர் வந்து சாம வேதத்தினால தானம் பண்ணி பகவானை மகிழ்விக்கிறவர். 4வது பிரம்மா, அதர்வண வேதத்தை ஃபாலோ பண்ணுவார், சூப்பர்வைசர். இவங்க 3 பேர் இருக்கும். ஸோ அந்த வைவஸ்வத மனு என்ன பண்ணாருன்னா வசிஷ்டர்கிட்ட கேட்டார். வசிஷ்டர் வந்து அத்வர்யூ கூப்பிட்டு கேட்டார், ஏப்பா நம்ம மந்திரம்லாம் கரெக்டாக தானே பண்ணணும், ஞாபகம்லாம் கரெக்டாக தானே பண்ணணும், எதனால் வந்து இதை மாதிரி பொன் குழந்தையா மாறி பிறந்தது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ராஜா ஆம்பளை குழந்தை தான் வேணும்னு கேட்டார், ஆனால் ராணி தனியாக வந்து என்கிட்ட எனக்கு பொன் குழந்தை தான் வேணும்னு கேட்டால் என்னால் மீறி ஒன்றும் பண்ண முடியல, அதனால் நான் வந்து அதுக்குள்ளே
குழந்தைக்கு அந்த யாகம் பண்ணும்போது பெண் குழந்தை வேணும்னு மனசுல நினைச்சிட்டு யாகத்தை நடத்தினேன். அதனால பொன் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பொன் குழந்தைக்கு இலா அப்படின்னு பேர் வச்சான். அவன் உடனே ராஜகுமார் பிரதா பகவான் என்ன கொடுத்தாரோ அது அவரோட சங்கல்பம், அதுதான் நமக்கு நல்லதுன்றது இல்லாம எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு வசிஷ்டர் போய், சுவாமி நீங்க எப்படியாவது இந்த பொன் குழந்தைய வந்து ஆண் குழந்தைய மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டான். உடனே வசிஷ்டர் வந்து அந்த குழந்தைய ஒரு பட்டு துணியால் மூடி, இதெல்லாம் சுவாமி என்ன கொடுக்குறாரோ ஏற்றுக்குப்பான்னு சொல்லி பார்த்தார். இல்லை இல்லை எனக்கு வந்து ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொன்னதும் குழந்தைய ஒரு பட்டு துணியால் மூடி மந்திரம்லாம் சொன்னார். திறந்து பார்த்தா ஆம்பளை குழந்தையா மாறிடு. ஸோ அந்த இலாங்கிற பெண் குழந்தைக்கு சுத்தியுக்னன் அப்படிங்கிற பேரில் ஆண் குழந்தை ஆனான். ஆனால் அவனோட பிராரப்தம் அல்லது விதி அல்லது பகவானோட சங்கல்பம் எப்படி இருந்ததுன்னா, அவன் வந்து 16 வயசுல வேட்டைக்கு போனான். இமாச்சல பிரதேசில் சுகுமார வனம்னு ஒரு இடத்துக்கு போனான். வழக்க வேட்டையாட போகும்போது அந்த வனத்தில் என்ன ஒரு சாபம்னா, அந்த வனத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் இருந்தபோது முனிவர்கள்லாம் வந்துட்டதுனால பார்வதி லஜ்ஜை அடைஞ்சிட்டானோ, அதனால அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் பரமேஸ்வரன் என்ன பண்ணாருன்னா, இந்த காட்டுக்குள்ள யார் வந்தாலும் அவன் லேடிஸா மாறிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அது மிருகங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு. அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ளே தெரியாம இவங்க எல்லாம் போனா பழையபடி இவன் வந்து பொண்ணா போயிட்டான். ராஜா வந்து ஒரு மாதம் வெளியில் வரான், வந்து ராஜாவாக இருக்கான். ஒரு மாதம் பொண்ணானதும் வெளியில் வர்றதுக்கு இது பண்ணிட்டு ராத்திரியே இருக்கான். உடனே வந்து அவன் பொண்ணா இருக்கும்போது அவனை வந்து சந்திரனோட பையன் புதன் வந்து கல்யாணம் பண்ணார். புதன் வந்து ரொம்ப அழகு. அதே மாதிரி சுத்தியும்னன் இலாவா மாறின பிறகு அவளும் ரொம்ப அழகு. அதனால புதன் ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறகு, அதாவது இலைங்கிற பிரத்யும்னங்கிற ஆண் பெண் நீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு குழந்தை பிறகு. அவன் பேர் புரூரவஸ் அப்படின்ட்டு. குழந்தையோட அப்பா வந்து புதன், தாத்தா வந்து சந்திரன். அதனால சந்திர வம்சம் வந்து இதுல இருந்து ஆரம்பமாச்சுன்னு சொல்லுவார். அது வரைக்கும் வாழலாம் வந்து சூரிய வம்சம். உடனே ராஜா என்ன பண்ணா, மறுபடி வசிஷ்டர்கிட்ட போனான். சுவாமி நீ கஷ்டப்பட்டு மாற்றி கொடுத்து மறுபடியும் வந்து அது பொண்ணா எடுத்து நீங்க வந்து எப்படியாவது ஆம்பளை குழந்தைய மாற்றி கொடுக்கணும். விவரப்பா என்னால இது இல்லை, இது வந்து பகவான் பரமேஸ்வரனோட சாபத்தினால, அதனால அவர்கிட்டயே போய் கேட்போம்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட போய், சுவாமி மாரி நீங்கள் தான் வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டார். விவரப்பா லாபம் கொடுத்தா கொடுத்ததுதான், ஆனால் நீ வந்துட்ட, நீ சப்த ருச்சியில் வந்த, அதனால நீ கேட்குறேங்கிறதுக்காக மறுபடியும் உனக்கு ஒரு இது தானே, ஒரு மாதம் ஆணா இருக்கான், ஒரு மாதம் பொண்ணா இருப்பான் அப்படின்னு வரக்கூடாது. அந்த வரத்தில் அவன் பொண்ணா இருக்கும் போது தான் வந்து புரோரவஸ் பிறந்தான்னு கேட்டு. இந்த மாதிரி மனுவுக்கு 10 குழந்தைங்க பிறந்தாங்க. அதில் ஒருத்தன் பேர் நபகன் அப்படின்னு பேர். அந்த நபகனுக்கு 10 குழந்தைகள் பிறந்தாங்க. அதில் 10வது குழந்தை பேர் நாபாகன்னு பேர். தசரதன் தாசரதின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நபகனோட பிள்ளை நாபாகன். அந்த நாபாகனோட பிள்ளை தான் நம்முடைய கதாநாயகனான அம்பரீஷன். இந்த நபகனோட முதல் 9 குழந்தைகளும் தேசத்தில் இருந்தாங்க. 10வது குழந்தையான நாபாகன் வந்து குருகுலத்துக்காக படிக்கிறதுக்காக போனான். சரி, நைட்டிக்கு பிரம்மச்சாரி ஆகிட்டான் போல இருக்கு, இவன் திருப்பி வரமாட்டான்னு சொல்லிட்டு அவன் அப்பாட்ட கேட்டு எல்லாரும் வந்து நீங்கள் வந்து சொத்தெல்லாம் நீ பிரித்து கொடுத்துருவோ அப்படின்னு. நாபாகன் குருகுலம் போயிருக்காங்க, அவன் வர மாதிரிலாம் தெரியல, வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 9 குழந்தைகளும் எல்லா செல்வத்தையும் அவள் நாட்டெல்லாம் அவளை பிரிச்சுனாங்க. அப்புறம் நபகன் திரும்பி ஒரு நாளைக்கு வந்தான். வந்து என்னோட சொத்து எங்கடா அப்படின்னு கேட்டபோது அப்பாவை காமிச்சு, அப்பா தான் உன்னோட சொத்து, பாக்கியெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னான். அவன் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்ததுனால, அவ்வளோ அத்தியாயம்லாம் பண்ணியிருக்கிறதுனால அப்பாட்ட போய் கேட்டான். அப்பா இந்த மாதிரி சொல்கிறா, என்னோட பங்கை நான் கேட்டபோது இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு. நீ கவலைப்படாத, நீ வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல முனிவர்கள்லாம் வந்து விஸ்வேதேவர்களை குறித்து ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டு வரா. அதில் வந்து அவளுக்கு இதமைத்தா ரௌத்ரம்னு வர ரிக்வேதத்தில் 10வது காண்டம் 61வது சர்க்கத்தில் 1வது சுலோகமும்,
ஏ யஜ்ஞேன தட்சிணையா அப்படின்னு 10வது காண்டத்தில் 62வது பிரசனத்தில் 1வது ஸ்லோகமும் அவளுக்கு மறந்து போயிடும். ஏன்னா அது வந்து 6 நாளைக்கு ஒரு தடவை பண்ண வேண்டிய மந்திரம். அந்த மந்திரத்தை அவள் மறந்துடுறதுனால அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீ போய் இந்த மந்திரத்தை அவளுக்கு சொல்லி கொடுத்தேன்னா அவள் சந்தோஷப்பட்டு அந்த யஜ்யத்தில் என்னென்ன மீறுறதோ எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருக்கா. அது வந்து இந்த 9 பேருக்கு கிடைச்ச பங்கை விட இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி பண்ணுன்னு சொன்னான். அதே மாதிரி நாபாகன் போவான், அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவள் வந்து சந்தோஷப்பட்டு பாக்கி இருக்கிற யஜ்யத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவான். அது சொல்லிட்டு எடுத்துக்கலான்னு பார்க்கும்போது கருப்பாவத்தர் வருவார். வந்து இதெல்லாம் வந்து முனிவர்கள்லாம் உன்னோடதுன்னு சொல்கிறா, ஆனால் சாஸ்திரப்படி இது என்னோடது, அதனால எனக்கு தான் அப்படின்னு. நீ யாரு, நீங்கள் யாருன்னு கேட்போம். நான் வந்து ருத்ரன். நீ வேணா உனக்கு சந்தேகமாக இருந்து உங்கள் அப்பாவை போய் கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவள் அப்பாட்ட வந்து, அப்பா இந்த மாதிரி நான் போனேன், எல்லாம் பண்ணி வச்சேன், அவள் எனக்கு கொடுத்தா. ஆனால் வந்து ருத்ரன் ஒருத்தர் வந்தார். இந்த எந்த யாகத்தில் எது வீழ்ந்தாலும் அது வந்து ருத்ரனோட வாகம் அப்படின்னு சொல்லுவா. அதனால அப்படின்னு அவர் சொல்றார். நீ போய் உனக்கு சந்தேகம் வரணும், அப்பாட்ட போய் கேட்டுடுவான்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னதும் அப்பா சொல்லுவார், ஆமாம்மா சத்தியம் சொல்லுவார். என்னன்னா அந்த பரம்பரையே அந்த இஸ்வாக்கு பார்த்து வைவசுதமனோட ஒரு பிள்ளை தான் இஸ்வாக்கு. அவர் பேரில் வர வம்சம் தான் இஸ்வாக்கு வம்சம், சூரிய வம்சம். அந்த வம்சத்துக்கே பொய் சொல்றதுங்கிறதே வராது. சத்தியம் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்து சகஜமாக அவளோட இயல்பாக இருந்தது. அதனால அவள் வந்து என்ன சொல்லுவான், ஆமாப்பா நான் சொன்னது தப்பு தான், முனிவர்கள் கொடுத்தா கூட அதெல்லாம் ருத்ரனுக்கு தான் சங்கம் அப்படின்னு சொன்னதும் நேரம் வந்து சுவாமி நான் என்னை மன்னிச்சுக்கோ, எங்கள் அப்பாவும் சொன்னார், நீ வந்து இது வந்து உங்களுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னோம். பகவான் வந்து ரொம்ப பிரீதி ஆகிட்டார். உங்க அப்பாவும் நிஜத்தை சொல்றாரு, உங்க அப்பா சொல்றத மாத்தாம நீ வந்து நீயும் அதே சொல்ற, சொல்லிட்டு எல்லாத்தையும் எனக்கு ஆஃபர் பண்ற, அதனால உனக்கு நான் வந்து ஞானத்தை போதிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரம்ம ஞானத்தை அவருக்கு போதிச்சுட்டு பாக்கி இருந்த செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுத்து, அது இல்லாமல் இன்னும் நிறையா செல்வங்களும் கொடுத்து, நீ இதெல்லாம் வச்சுட்டு நீ ஒரு தனி ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டு இரு அப்படின்னு சொன்னார். அந்த நாபாகனோட மகன் தான் அம்பரீஷன். ஸோ சூரிய வம்சத்தை சேர்ந்தவன். ராமச்சந்திர பிரபுவுக்கு எத்தனையோ தலைமுறை முன்னாடி, இப்படி நம்ம ஹரிச்சந்திரனோட சரித்திரத்தை பார்க்கும்போது அவன் வந்து ராமருக்கு ரொம்ப முன்னாலேன்னு சொல்லணும். அதே மாதிரி அவனுக்கு இல்லாமல் முன்னாடி, ஏன்னா வைவசதமனுலேருந்து நபகன்லேருந்து நாபாகன்லேருந்து நாபாகனோட ஒய்ஃப் பேர் சுமதி, நாபாகன் சுமதிக்கு பிறந்தவன் அம்பரீஷன். இப்போ நம்மெல்லாம் வந்து ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது தான் வந்து அம்பரீஷனுடைய சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமானது. மற்றபடி அவன் பிறந்தான், அவனோட இந்த 2 அத்தியாயத்தில் பாகவதத்தில் சொல்லியிருக்கிறதுல அம்பரீஷனோட ஒய்ஃப் பேர் எங்கேயுமே சொல்லலை. அவனோட மனைவியோடு சேர்ந்து அந்த விரதத்தை அனுஷ்டிச்சான் அப்படின்னு தான் இருக்கே தவிர, ஆனால் வந்து அதே மாதிரி ஏகாதசி விரதம் இருந்தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் இருந்தது துவாதசி விரதம் அப்படின்னு சொல்கிறான். அது என்னன்னா, கண்ணா 2 லட்டுக்கு ஆசையாகிறது தான். தசமி அன்னைக்கு ராத்திரி ஒரு வேளை சாப்பிடணும், ஏகாதசி அன்னைக்கு ஃபுல் உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருக்குதுன்னா பட்னி இருக்குதுங்கிறது மாத்திரம் இல்லை, பகவானோட நினைப்போட பகவானுக்கு கிட்ட வசிக்கிறது உபவாசம். கிட்ட நம்ம சுவாமி பக்கத்தில் வச்சுக்கிறது உபவாசம். அந்த மாதிரி இருக்கணும். துவாதசி அன்னைக்கு, துவாதசி திதி எப்போ முடியுறதோ அதுக்குள்ள அன்னைக்குள்ள பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஒரு அதிதிக்கு அல்லது ஆற்றுல பிரம்மச்சாரி குழந்தை இருந்தால் அவங்களுக்காவது சாப்பாடு போட்டு அந்த பாராயணம் முடிக்கணும் அப்படிங்கிறது. என்னன்னா பாகவதத்தில் ஏகாதசி விரதத்துக்கு தனி பலன் சொல்லியிருக்கு, துவாதசி பாராயணைக்கு தனி பலன் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ஒரு விரதம் இருந்தால் 2 பலன், ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்ண பலனும் கிடைக்கும், துவாதசி பாராயணம் பண்ண பலனும் கிடைக்கும். ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்ணுறதோட துவாதசி பாராயணம் பண்ணுறது ஈஸின்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஒரு விதத்தில் அது கரெக்டு தான். அட்லீஸ்ட் ஏகாதசி இருக்க முடியல, ஃபுல்லாக உபவாசம் இருக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. பாரணையாவது கரெக்டாக அதுக்குள்ள முறைப்படி பண்ணினா அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இது. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அம்பரீஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பகவான் கிருஷ்ணன்கிட்டையும் அவரோட அடியார்கள்கிட்டையும் சாது மகாத்மாக்களையும் பக்தி விடவன். அதனால அவனுக்கு அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தும் அவனுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியல. எல்லாம் மண்ணு மாதிரி பார்க்குறான். அவன் ராஜாவா இருந்தாலும் அவனே வந்து கோயிலுக்கு வரான், மனைவி அழிச்சுன்னு வரான், கோயிலில் பெருக்கி சுத்தம் பண்ணுற கைங்கரியம் பண்ணுறான் அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. அந்த மாதிரி மற்ற சேவைகள்லாம் பண்ணுறான். ஏகாசி விரதத்தை ஃபாலோ பண்ணுறான். ஏகாசி விரதம் அல்லது துவாதசி விரதம் வந்து எப்போ ஆரம்பிக்கும், எப்போ ஆரம்பித்து பண்ணுறது விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க கார்த்திகை மாதம் ஒரு ஏகாதசியில் ஆரம்பித்து அடுத்த வருடம் கார்த்திகை மாதம் வரைக்கும் அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணணும் ஸ்பெஷலாக. அதோட நிறுத்திடணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கர்மாக்களில் வந்து 3 விதமான வகை இருக்கு. நித்தியம், நைமித்திகம், காமியம் அப்படின்னு. ஏதாவது ஒரு பொருளை வேண்டி அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அடையிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுற விரதங்கள் அல்லது பண்ணுற பூஜைகளுக்கு பேர் காமியம் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தை இல்லைன்னா சக்தி விரதம் இருக்கா, அல்லது ரிஷிபஞ்சமி விரதம் இருக்கா, இந்த மாதிரி ஒரு பலனை எதிர்பார்த்து இருக்கிற விரதம் வந்து காமியமான விரதம்னு பேர். நைமித்திகம்ங்கிறது வந்து அப்பப்போ வருது. வருஷம் வர சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, வருஷம் போகிற ஏகாதசி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வைகுண்ட ஏகாதசி ஒரு நாளைக்காவது நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறது நைமித்திகம்ங்கிறது. நித்தியங்கிறது எல்லாரும் இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற கிரமத்தில் இருக்கு. நித்தியம்னா தினம்னு அர்த்தம் கிடையாது, ரெகுலராக நம்ம பண்ண வேண்டியதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி விரதத்தில் ஏகாதசி விரதம் வந்து ஒன்று. அந்த அம்பரீஷன் என்ன பண்ணான்னா தன்னோட கண்களை வந்து எதில் யூஸ் பண்ணான்னா பகவானை தரிசனம் பண்ணுறதுலையே யூஸ் பண்ணானா. உடம்பு வந்து பகவானோட அச்சா விக்கிரகத்தையும் திருக்கோயில்களையும் மற்ற பாகவதர்களையும் கட்டி தழுவி அவங்களோட சேவை பண்ணி அவங்களோட சந்தோஷமா இருக்கிறதுலையும், மூக்கு வந்து சுவாமியோட பாதத்தில் விழுந்து வர்ற துளசி தளத்தை முகர்றதுலையும், தன்னோட நாவை வந்து வெறும் பிரசாதம் சாப்பிட்றதுக்காகவும் சுவாமியோட நாமாவை சொல்றதுக்காகவும் மட்டுமே அவன் வந்து யூஸ் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவனோட குடிமக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவன் ஆட்சி நடத்துகிற அவனோட பக்தியை, அவனோட பிரியத்தை, அவனோட பாகவத தன்மையை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சொர்க்கம்லாம் வேண்டாம், நாங்கள் வந்து உங்களோட குடிமக்களாகவே கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு இருந்து இருக்காங்க. எனக்கு சொர்க்கமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவன் வந்து இருந்தான். இந்த இடத்துல ஒரு தியாகராஜ சொல்லி எனக்கு ஞாபகம் வருது. நீதி சால சுகமா, ராமுனி சந்நிதி சேவை சுகமா அப்படின்னு. அவன் அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் செல்வத்தை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. தியாகராஜர் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் திருவையாறில் இருந்தபோது அந்த ராஜா சரபோஜி ராஜா வந்து கூப்பிட்டு பாடுங்கோ, நான் வந்து நிறையா உங்களுக்கு செல்வம்லாம் தரேன் அப்படின்னு சொன்னபோது பாடின கருதி தான் இது. பணத்தால் வர்றது வந்து சந்தோஷமா, பொண்ணோட சந்நிதியில் ராமா சேவை பண்ணுறதுனால வர்றது வந்து சுகமா, நிஜமான சுகமா, நிஜமுக்கு பழுக்கு மனசா, நிஜமா சொல்லு மனசே அப்படின்னு கல்யாணி ராகத்தில் ஒரு மமத பந்தன யுத நரஸ்துதி சுகமா, அகங்காரத்தோடு இருக்கிற மனிதர்களோட புகழை பாடி அதனால வர செல்வம் எனக்கு பெருசா அப்படின்னு சொல்லு மனசே அப்படின்னு அவர் பாடினாரு. பகவான் வந்து சரபோஜி ராஜா அப்புறமா திரும்பி அவரோட பெருமையை தெரிஞ்சுனான் அப்படின்னு. பகவான் வந்து அம்பரீஷன் பண்ண பக்தியை வச்சு அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டார். உனக்கு என்னவா வேணும்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் வேணாம் சுவாமி, உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருக்கணும், உங்களோட கோயிலுக்கு நான் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும், என்னோட மக்களுக்கு என்னோட கடமையை பண்ணிகிட்டே இருக்கணும், நான் வந்து என்னோட டியூட்டியை நான் கரெக்டாக பண்ணணும், உங்கள் மேலே பக்தி வேணும், அது தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம்னு சொல்கிற மனசு எனக்கு வேணும், அதையே நீ வரமா கொடு அப்படின்னு கேட்டார். பகவான் வந்து ஒரு முற்றுமுறை ஆடிப்பட்டார். இந்த மாதிரி ஒரு பக்தர் கூட இருக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு பாகவதர் கூட இருக்க முடியுமா? அதனால
அவனோட உடனே அவருக்கு வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி நமக்கு நாளைக்கு என்ன அவன் நடக்க போகிறதுன்னு தெரியாது, இன்னைக்கு நடக்கிறது தான் தெரியும். அதனால அவன் வேண்டான்னு சொல்கிறான். ஆனால் பின்னால் அவனுக்கு ஒரு இடைஞ்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து உனக்கு நான் என்னோட சுதர்சன சக்கரத்திலே நான் வந்து உன்னோட பாதுகாப்புக்காக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அப்புறம் பகவான் அதிலிருந்து சுதர்சன சக்கரமே இல்லாமல் இருந்த அரண்களில் சுதர்சன சக்கரத்தோட ஒரு அம்சத்தை அவனுக்கு கொடுத்தாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு சால கிராமமாக மாறி அவனோட பூஜையில் வச்சு அவன் பூஜை பண்ணிகிட்டே வந்தான். ஒரு கார்த்திகை வருஷத்தை ஆரம்பித்து யமுனா நதிக்கரையில் மதுவனம் அப்படிங்கிற இடத்துல ஏகாசி விரதத்தை அனுஷ்டிச்சான். மதுவன சஞ்சாரி ஷியாம முராரி ஹே மதுசூதன முரளிதாரி மதுவன சஞ்சாரி ஷியாம முராரி மாதவ மோகன மயூர முகுடதர மாதவ மோகன மயூர முகுடதர மதுராநாத பிரபு गिरिधारी मथुरानाथ प्रभु गिरिधारी मधुवन संचारी श्याम मुरारी அப்படின்னு மதுவன கரையில் இருக்கிற பகவான் கிருஷ்ணரை வேண்டிட்டு அந்த விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்தான். என்ன பண்ணான்னா தசமி அன்னைக்கு மதியானம் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவான். ஏகாதசி அன்னைக்கு முழு உபவாசம். துவாதசி அன்னைக்கு காலம்பரை எழுந்து வழக்கமாக பண்ணுற ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் துவாதசி முடியறதுக்குள்ள பாரணை. முக்கியமானது என்னன்னா பாரணையில் வந்து பிரம்மச்சாரிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. சரி சார், என்னோட ஹெல்த் வந்து ஃபுல்லாக வந்து பட்னி இருக்கிறதுக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு பர்மிட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா அதுக்கும் சாஸ்திரத்தில் வழி சொல்லியிருக்கு. அட்டோதானி அமிர்தநாளி ஆபம் ஆபம் மூலம் உதம்பய அபிர் பிராமண காமியாச்ச குரோர் வசனம் ஔஷதம் அப்படின்னு சில விஷயங்கள் தான் ஏகாதசியாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு. அமிர்தநாளினா பலகாரம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நம்ம வெறு விதமாக இட்லி தோசை அடை வடை அப்படியே பலகாரம் சொல்கிறோம். அது இல்லை. பழம் அப்படின்னா பழம் அப்படின்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில். வெறும் பழங்களை மாத்திரம் எடுத்துக்கலாம். ஆபக அப்படின்னா ஜலம் மாத்திரம் சாப்பிடலாம். ஜலம் மாத்திரம் சாப்பிட்டு இருக்க முடிந்தால் ஜலம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம். பழம் சாப்பிட்டு இருக்க முடிந்தால் பழம் சாப்பிட்டு இருக்கலாம். மூலம் அப்படின்னா வேர் அப்படின்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கோ அல்லது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கோ சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுப்பா. அதுதான் வந்து சாதத்துக்கு பதிலாக அது ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அப்படின்னு. கிருதம் அப்படின்னா நெய். நெய் சாப்பிடலான்னு இருக்கு. அதுக்காக ஒரு 200 மில்லி நெய்யை குடிச்சோன்னு சொன்னாக்க ஏகாதசி இருக்கிறது போய் அது இல்லாமல் வேற வயிறு ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சிடும். பாயாக அப்படின்னா பால். பால் சாப்பிடலாம். ஹவிஸ் ஹவிஸ் சாப்பிடலான்னு இருக்கு. ஹவிஸ்னா என்னன்னா நெய்யோட கலந்த சாதம், கஞ்சி வடிக்காதது. இப்போ நம்ம எப்போ குக்கர் வந்ததோ அப்போலேருந்து எல்லாத்துலேயும் எல்லாரும் 3 வேளையும் சாப்பிட்றதும் ஹவிஸ் தான். அதனால தான் அது வந்து அளவு குறைச்சலாக எடுத்துக்கணும். ஹவிஸ் அளவு குறைச்சலாக எடுத்துக்கணும். மற்ற சாதம் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஹவிஸ் அல்லது கஞ்சி வடிக்காத சாதம் சாப்பிட்டோன்னா அந்த ஸ்கார்ச் அதிகமாகி சர்க்கரை வருது, சர்க்கரமாகி வருது அப்படின்னு டாக்டர் சொல்கிறான். கஞ்சி வடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா சாதத்தோட அளவு குறைச்சி. பிராமண காமியாச்ச ஒரு சார்த்தம் வந்துடுறது. ஏகாதசி அன்னைக்கு என்னோட அப்பா காலமாயிட்டார் அப்படின்னா நான் ஏகாதசி அன்னைக்கு தான் சிராதம் பண்ணணும். மாத்வாழில் மாற்றி பண்ணுறா, அது அவளோட சம்பிரதாயம். ஜென்ரலாக நம்ம வர்றது வந்து சந்திரனோட வழி. அதனால நட்சத்திரம் தான் கணக்கு. என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு. சுவாமிக்கு எல்லாம் மட்டும்தான் திதி. ஆனால் நம்ம போகிற வழி வந்து சூரியனோட வழி. அதனால சூரிய பாதை வழியாக போகிறோம்னு அதனால போனால் என்ன வித்தியாசம்னா சுவாமிக்கு நமக்கும் சுவாமிக்கு பிறந்தா திதி நமக்கு போனா திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி பண்ணலாம். பிராமண காமியாசின்றதுக்காக சொல்ல வந்தேன். அந்த மாதிரி பிராமண காரியங்களில் இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு வந்து சிராதம் அப்படின்னா நான் சிராதம் பண்ணிட்டு சாப்பிட்றதுலையோ அல்லது பிராமணார்த்தத்துக்கு வாங்கோ அப்படின்னு யாராவது கூப்பிட்டா சாஸ்திரப்படியே மறுக்கப்படாதுன்னு இருக்கு.
அதனால அந்த மாதிரி காரணங்களோ ஏகாதசியை வந்து நம்ம விடலாம் அப்படின்னு. என்னன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது 2 தர்மம் இருக்கு, சாதாரண தர்மம், விசேஷ தர்மம் அப்படின்னு. சாதாரணமாக நம்ம பூஜை பண்ணும்போது நடுவில் எழுந்திருக்கக்கூடாது, சாப்பிடும் போது எழுந்திருக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு. வாட்ஸ்அப் கால் ஓடுறதே வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிடும்போது தாங்கிறது இப்போ நிலைமை ஆயிடுது. ஆனால் வந்து பேசக்கூடாது, மௌனமிய போக்தவியம் அப்படின்னு பேசாமல் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் நம்மளோட கவனம் வந்து சாப்பாட்டில் இருக்கும். அந்த ருசிச்சு சாப்பிட்டா தான் வந்து இது நமக்கு நல்லா செரிமானம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடும்போது வெளியில் தெரிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதுபடி நம்ம வந்து மௌனமாக சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. குருவர் வசனம் அப்படின்னா நம்மளோட குரு சொல்லிட்டாருன்னா, இன்னைக்கு நம்ம குரு அதில் நம்ம யார் ஆச்சாரியரை ஏற்றுருக்கோமோ அதில் ஒரு விசேஷம் போகணும், ஏகாசி உட்காந்து சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாருன்னா அதில் ஏதோ ஒரு விசேஷத்துக்காக அது வந்து பரவாயில்ல அப்படின்னு சாப்பிடலாம் அப்படின்னு. ஔஷதம் மருந்து சாப்பிடலான்னு, சுகர் இருக்கிறவாள்ல மருந்து சாப்பிடலாம் அப்படின்னா மருந்து சாப்பிடலாம். மருந்துக்கு என்னென்ன சாப்பிடணும்னு சொல்கிறாங்களோ அதையும் சாப்பிட்டுக்கலாம். என்ன வேண்டிட்டு பண்ணோம்னா, சுவாமி என்னால் வந்து பூர்ணமாக வந்து விரதத்தை அத்தியாயம் ஃபாலோ பண்ண முடியல, அதனால நான் வந்து அனுஷ்டிக்கிறதையே வந்து நீ வந்து இது பூர்ணமாக ஆக்கி அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு பண்ணணும். அந்த துவாதசி அன்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, துவாதசி அன்னைக்கு டைரெக்டாக பாரணை தான் பண்ணணும். நடுப்புற காலம்பரம் எழுதும் ஒரு காஃபி குடிக்கக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது இருந்துருவா. ஆனால் துவாதசி அன்னைக்கு காலம்பரை எழுந்து காஃபி குடிக்கலன்னா என்னமோ மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஃபுல் ஃபுட்டு எடுத்துக்காமல் இருந்துட்டு பண்ணுற பூஜை இருக்கு பாருங்கோ, அதுதான் வந்து விசேஷமானது அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அதனால ஏகாதசி அன்னைக்கு பண்ணுற பூஜையை விட துவாதசி அன்னைக்கு பண்ணுற பூஜைக்கு வந்து பவர் அதிகம். என்னென்னா காலம்பரை எதுவும் சாப்பிடக்கூடாது. அதில் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டேன் பாராயணம் பண்ணுறது. என்னென்னா சில ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கணும், சில ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கூடாது அப்படின்னு. அகத்திக்கீரை, சுண்டைக்காய், நெல்லிக்காய் இது 3 சேர்த்துக்கணும். வாழைக்காய், வாழை, துவரை, புடலை, கத்திரி, பாகல் இது 3 தள்ளணும். ஸோ கொள்ளக்காய் கூடாது, கத்திரிக்காய் கூடாது, பாகக்காய் கூடாது. அப்புறம் வாழை சேர்க்கவே கூடாது. 4 ஃபார்ம்ஸ், வாழைக்காயாக சேர்க்கக்கூடாது, வாழைப்பழமாக சேர்க்கக்கூடாது, வாழைப்பூவாக சேர்க்கக்கூடாது, வாழை இலையில சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு வேணும்னா வேறு பாக்கி மட்டும் தட்டோம், எச்ச தட்டு இல்லாமல் வேறு என்ன நம்மளால் மாற்றிக்க முடியுமோ அதை மாற்றிட்டு பண்ணணும்னு இருக்கு. அதே மாதிரி மல்லி, தனியா, மிளகாய் இது 3 சேர்க்கக்கூடாது. அப்படின்னா மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம்னு அர்த்தம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் சேர்க்கக்கூடாது. எள்ளு, கடலை சேர்க்கக்கூடாதுன்னு எப்போ சொல்லிட்டோமோ அப்போது நல்லெண்ணெய், கடலெண்ணெய். அப்படின்னா துவாதசி அன்னைக்கு என்னதான் சார் வேணும் அப்படின்னு கேட்டாங்க, மாங்காய் சாதம் மாதிரி இஞ்சி யூஸ் பண்ணி மாங்காய் சாதம் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு பண்ணிட்டேன்னா அதில் சுண்டைக்காய் பண்ணிடலாம். அல்லது மாங்காய் சாதத்துக்கு பதிலாக நெல்லிக்காயை சீவி நெல்லிக்காயை சாதமாக பண்ணிடலாம். அகத்திக்கீரை அவசியம் சேர்த்துக்கணும். ஆனால் அகத்திக்கீரை வந்து அவ்வளோ ஈஸியாக செரிமானம் ஆகாது. அப்படிங்கிறதுனால தான் அது துவாதசி அன்னைக்கு மாத்திரம் எடுத்துக்கணும்னு வச்சுருக்கா. அந்த முதல் நாள் இருக்கிற ஆசிட் எல்லாத்தையும் சமணம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கா. நம்ம இப்போ மழை முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன துவாதசி அன்னைக்கு ரைஸ் வைக்கும்போது ஒரு 2-3 இலை 4 இலை மட்டும் அகத்திக்கீரையை போட்டுட்டு பாக்கி அகத்திக்கீரையை வந்து பசுமாட்டு கொடுக்கலாம். இல்லை பசுமாட்டுக்கு வந்து அருகம்புல் தான் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இப்போ கொஞ்சம் அப்படியே மாறி அகத்தி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். உடனே கொடுக்காம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து அகத்திக்கீரை கொண்டு வந்து ஒன்றும் தப்பு இல்லை, அதுவும் சந்தோஷமாக தான் சாப்பிடுறது. அந்த மாதிரி நல்லெண்ணெய், கடலெண்ணெய் சேர்க்கப்படாது. இது எல்லாத்தையும் அன்னைக்கு காலம்பரை எழுந்து வழக்கமான பூஜைகள்லாம் பண்ணி சிம்பிளாவோ அல்லது நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரியோ பண்ணி அந்த துவாதசி திதி முடியறதுக்குள்ள சாப்பிட்டாக்க அந்த பலன் முழுசாக இருக்குது. ஏகாதசி விரதத்துக்கு கணிப்புள்ள பலனும் துவாதசி பாரணிக்குள்ள பலனும் இருக்குது அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி துவாதசி விரதத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தபோது ஒரு நாளைக்கு
தசமி ஏகாதசி இருந்து துவாதசி பண்ணி முடிச்சுட்டான், பூஜை பண்ணிட்டான். அவன் வந்து அந்த நேரத்தில் பார்த்தா நம்மளோட ஃப்ரெண்டு துர்வாசர் வரார். அவருக்கு வந்து என்னன்னா பயங்கரமான கோபம், பயங்கரமான தபம் எல்லாம் இருக்கிறோம். அதனால லப்த காமைர துர்ஞாதா காரணயோ உபசக்கிரமே தஸ்ய தர்கதிரி சாட்சாத் துர்வாசா பகவான் அமுது. பகவான் துர்வாசா அப்படின்னு பாகவதத்தில் வியாசர் சொல்றார். அவ்வளவு பகவான் அப்படிங்கிற அடைமொழி எல்லாருக்கும் நம்ம சேர்க்கறது இல்லை. அந்த அடைமொழியோட கூடிய பெருமையை உடைய துர்வாசர் வந்தார். துர்வாசரோட எப்பவும் வந்து அவரோட சிக்கிய கோடிகள் வருவாங்க, 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் ராஜாவாக இருக்கிறதுனால அந்த டைமில் வந்ததும் துவாதசி முடியறதுக்கு ஒரே ஒரு நாடி தான் இருக்கு. துவாதசியும் ஹந்தி திரையோதாசியாப்து வாரணம் அப்படின்னு துவாதசி முடியறதுக்குள்ள வாரணம் பண்ணலைன்னா அதுக்கு முன்னால 12 துவாதசி வருடம் அல்லது 12 ஏகாதசி வருடம் இருந்த பலன் போயிடுறது அப்படின்னு சொல்றதுனால எப்படியாவது சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷன் வந்து அவரை வந்து சாப்பிட போட்டு சாப்பிட ரெடியாக இருக்கு, பாருங்க ரெடியாக இருக்கு. இல்லைப்பா நான் ஸ்நானம் பண்ணாமல் போக மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு யமுனைக்கு போகிறார். யமுனைக்கு போய் யமுனாட்டகம்லாம் சொல்லி ஃபுல்லாக வந்து ஸ்நானம் பண்ணுறார் பண்ணிகிட்டே இருக்கார். வந்து இங்கே இவனுக்கு பிபி ஏறிட்டே இருக்கு. வரதுக்குள்ள அவரை விட்டுட்டு சாப்பிட முடியாது. ஒருத்தர் அதிதின்னு கூப்பிட்டு சாதாரணாலே விட்டுட்டு சாப்பிடக்கூடாது. அதிதினா இவர் துர்வாசர் கேட்கவே வேண்டாம், இவர் விட்டுட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியாது. அதுக்கெல்லாம் அவன் பயப்படலை, தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அவர் சாப்பிட கொடுப்பாரு, அதனுக்காக பயந்துட்டு வந்து அவன் வந்து இது பண்ணான்னு சொல்ல முடியாது. அந்த சட்டத்திட்டத்தை அந்த ரூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரூல் மேக்கர் ஷுட் நாட் பி தி ரூல் பிரேக்கர்னு சொல்லுவாள். அந்த ரூலை வந்து அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சான். அதனால் அங்கே இருந்த மாமனாரெலாம் கூப்பிட்டு கேட்டான், அவர்கள் இது மாதிரி இன்னும் ஒரு நாள் 24 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு, இவர் வரலை, முடியறதுக்குள்ளே நான் பாராயணம் பண்ணலைன்னா அந்த விரதம் வந்து எனக்கு பங்கமாயிடும், அதனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ வாசனா அப்போஸ்நாதி தன்னை வாசித்தம் தன்னை வானாசித்தம் அப்படின்னு தண்ணி குடிச்சேன்னா நீ வந்து சாப்பிட்டதாகவும் வச்சுக்கலாம், சாப்பிடாததாகவும் வச்சுக்கலாம். அதனால கொஞ்சோண்டு துளசி தலை போட்டு ஒரு துளசி தீர்த்தத்தை, சுவாமியோட அபிஷேக தீர்த்தத்தை ஒரே ஒரு தரணி சாப்பிட்டு அப்புறமா அவர் வந்ததும் நீ அவரோட சேர்ந்து சாப்பிடலாம். துர்வாசர்கிட்ட மறைக்க முடியும். அங்கே இருந்து வந்தார். வரும்போதே என்ன நீ வந்து அதிதின்னு கூப்பிட்டுட்டு நீ என்னை வந்து அவமானப்படுத்துற, நீ வந்து பெரிய ராஜா அப்படின்னு, நீ பெரிய பக்தன், விஷ்ணு பக்தன் அப்படின்னு உனக்கு ஒரு பெரிய கர்வம் இருக்கு. நான் வந்து என்னோட கோபத்தோட விளைவு என்னங்கிறது நீ இப்போ பார்க்க போற அப்படின்னு சொல்லுவார். பண்ணிட்டு தன்னோட தலையில் முடியிலிருந்து தலை சடை கட்டுறதுலையே அதிலிருந்து ஒரே ஒரு முடியை பிச்சு அவரை நோக்கி தெரிவார். அது வந்து கிருத்தியம் அப்படின்னு சொல்ற ஒரு, நம்ம இப்போ சொல்றதுன்னா ஏவல்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ஏவல் அவருக்கு ஒரு கடுமையான தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு வீட்டான ஒரு உயிரினமாக வந்து நோக்கி பாஞ்சு வந்தது. அம்பரீஷன் வந்து அவர் இருந்த இடத்துல இருந்து ஒரு தப்படி கூட பின்னால் நகரல, அதை பற்றி பயப்படவும் இல்லை. அவன் என்ன பண்ணா, நான் எதுவும் தப்பு பண்ணலை, அதனால நீங்கள் வரலேங்கிறதுக்காக நான் வந்து ஜலம் தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஜலம் சாப்பிட்டா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு, சாப்பிட்டதாகவும் ஆகும்னு சொல்லியிருக்கு, சாப்பிடாதாகவும் ஆகும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு. சாப்பிட்டதா ஆகும்னு தானே முதல்ல சொல்லியிருக்கு, சாப்பிடாதான் ஆகும், அப்புறமா சாப்பிட்டதாகவும் வச்சுக்கலாம்னு சொல்லலை. இல்லை, முதல்ல சாப்பிடாத நீ வந்து சாப்பிட்டதா வச்சுக்கணும்னு தானே சொல்லியிருக்கு. அதனால
நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அந்த கிருத்தியத்தை அவன் மேலே விட்டுடுவார். இது என்னன்னா அவருக்கு பழக்கம். சிவன் வந்து கோபம் பண்ணும்போது தட்சிணை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணார், வீரபத்ரன் வந்து தன்னோட தலை முடியிலிருந்து ஒரு சடக்கற்றையிலிருந்து ஒரே ஒரு கத்தையை பிச்சு போட்டு அதிலிருந்து தான் வீரபத்ரர் உண்டானார் அப்படின்னு கணக்கு. அதே மாதிரி இவர் வந்து அந்த பழக்க தோஷத்துல இவர் சிவனோட அம்சம்னே சொல்லுவான். அதனால அந்த எடுத்து விட்டு எரிஞ்சார். உடனே என்ன பண்ணா, அம்பரீஷன் எரிஞ்ச இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப் கூட நகராம அப்படியே கூச்சிட்டு இல்லைன்னா நான் பண்ணது தப்பா இருந்தா துர்வாசருடைய சக்தி வந்து என்ன அழிக்கணும். ஆனா பகவான் இது தெரிஞ்சுதானே சுதர்சன சக்கரத்தை முன்னாலேயே கொடுத்துருக்கா. உடனே என்ன பண்ணாருன்னா, பூஜையில் இருந்த சுதர்சன சக்கரம் அங்கே இருந்து வெளியில வந்து ஒரு செகண்ட்ல நெருப்பா மாறி அந்த துர்வாசருடைய கிருத்தியத்தை அழிச்சு போட்டது பண்ணிட்டு துர்வாசரை சொல்ல ஆரம்பிச்சு. துர்வாசர் வந்து இது என்னடா பெரிய வம்பா இருக்கு, நம்ம வந்து இவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு போக இப்போ வந்து இது நமக்கே இடைஞ்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சார். பெருமாட்டம் போனாரு. போனதும் வாங்க விட்டு என்ன செய்யணும் இந்த மாதிரி நான் அம்பரீஷன்ட்ட போனேன், நான் சாப்பிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால அவன் வாரணை பண்ணுறதுக்காக ஜலம் சாப்பிட்டான். நான் வந்து அவன் மேலே கிருத்தியத்தை ஏறினேன். சுதர்சன சக்கரம் வந்து அதை அழிச்சுட்டு என்னை துரத்துறது அப்படின்னா, ஐயோ இது பகவானோட விஷயம், நான் வந்து இதில் வந்து தலையிட மாட்டேன். நீங்கள் வந்து எங்கிட்ட வந்தாலும் ஆகாது, பகவான் பரமசிவன்கிட்ட போனாலும் ஆகாது. நீங்கள் நேரம் வந்து பகவான் மகாவிஷ்ணுகிட்ட போயிடுவாங்க. இவருக்கு என்னென்னா சிவ அம்சங்கிறதுனால மகாவிஷ்ணுகிட்ட போகிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால சிவன்கிட்ட போனார். சிவன்கிட்ட போனதும் பரமசிவன்கிட்ட வா என்ன செய்தி வந்து நம்ம சொல்லணும். பிரம்மா என்ன சொன்னார் அவங்ககிட்ட, பிரம்மா வந்து நேராக என்ன மகாவிஷ்ணுகிட்ட போனேன், நீ அப்படி ஏன் என்கிட்ட வந்த வந்து பகவான் மகாவிஷ்ணுவோட காரியத்தில் நான் வந்து தலையிட மாட்டேன். நீங்கள் நல்லா கவனிச்சேன்னா இவா ரெண்டு பேரும் ஒரு காயினோட ரெண்டு பாகம் மாதிரி. சிவனோட விஷயத்துல எதிரையும் வந்து சிவனை வந்து விஷ்ணு விட்டு கொடுக்கவே மாட்டார், விஷ்ணுவை வந்து சிவன் விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி பெரிய வைஷ்ணவர் வந்து பரமசிவன் சொல்றதுனால அவர் வந்து நான் இந்த காரியத்தில் வந்து தலையிட மாட்டேன், அதனால நீ வந்து மகாவிஷ்ணுவிட்ட போயிடுவோம். மகாவிஷ்ணுவிட்ட போவார். போனதும் ஒரு சுவாமி மேல ஒரு பஜனை எல்லாம் பாடிட்டு போவார். போனா அவர் என்ன சொல்வார்னா, அகம் பக்த பராதீனோ யஸ்வதந்திர இவத்விஜ சாதுபிர் ரஸ்த ஹிருதயோ பக்தை பக்த ஜனப்பிரியா அப்படின்னு, நான் வந்து பக்த பராதீனன், நான் வந்து என்னோட பக்தர்களோட அடிமை. நான் சுவாமி என்ன சொல்றாங்க, நான் வந்து பக்தர்களோட அடிமை, நான் அவர்களோட சுயாதீனம். இந்த காலத்துல எல்லாம் திருவாடுதுறை ஆதீனம், தினம் ஒரு ஆதீனம் சொல்லுவாங்க. ஆதீனம்னா உரிமை உடையவர்கள்னு அர்த்தம். இப்போ இவர் வந்து நான் ஆதீனம் இல்லை, நான் பராதீனங்கிறேன். அதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோட பக்தர்களோட இதயத்துக்குள்ள நான் இருக்கேன், என்னோட இதயத்துக்குள்ள அவங்க இருக்காங்க. அதனால எனக்கு வந்து இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் வந்து பக்தர்களோட அடிமை, எனக்கு சுதந்திரங்கிறதே கிடையாது. சாதுக்களான என்னோட அடியார்கள் வந்து என்னோட இதயத்தை முழுசா வந்து எடுத்துட்டாங்க. அவங்க என்ன என் மேல பிரியம் வச்சிருக்காங்க, நான் வந்து அவங்க மேல பிரியம் வச்சிருக்கேன். அதனால அவங்களுக்கு நான் ஒண்டிதான் அடைக்கலாம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து அவங்க மட்டும்தான் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்மாழ்வாரோட ஒரு பாசுரம் ஞாபகத்துக்கு வருது. நமக்கும் பூவின் விசை நங்கைக்கும் இன்பனை, நாளத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை, கண்டாமரை சுமக்கும் பாத பெருமானை, சொன்மாலைகள் சொல்லுமா அமைக்க வல்லே கிளியாவர் நிகர்கள் வானத்தே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். நம்மளை வந்து இதுக்கு ஒரு ஈடுன்னு சொல்ற இந்த உரை சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கும் பூவின் விசை நங்கைக்கும் இன்பனை அப்படின்னா, நமக்கும் பக்தர்களுக்கும் பூவின் விசை நங்கைன்னா தாமரை பூவில் இருக்கிற மகாலட்சுமிக்கும் இன்பனை பிரியமானவனைன்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் அப்படி என்ன பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய வீட்டில் என்ன சொல்வாருன்னா, மகாலட்சுமியை விட நம்ம கிட்ட
அதிகமாக அன்பு வச்சிருக்கிற பெருமாளை அப்படின்னு அவர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணார். இது எப்படி சார் கரெக்டு? ஒரிஜினலில் வந்து நம்மாழ்வார் அப்படி பாடலையே, நமக்கும் புவியின் விஜய் நங்கைக்கும் இன்பனை அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லலாம். ஒரு பெரிய பணக்காரர் மாமிக்கு தீபாவளிக்காக ஒரு பெரிய பட்டுப்படை சாரதாசிரியோ கைலாசிரியோ ஒரு பெரிய கடையிலேருந்து 50,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்படை வாங்கி கொடுத்தார். அவள் அதில் ஒரு வேலைக்காரி இருந்தால் கொஞ்சம் நல்லா ரூபவரியாக இருப்பா. அவளுக்கும் 50,000 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தார். இப்போ அவருக்கு யார் பேருக்கு ஆசை அதிகம்னு அர்த்தம்? ஆத்துக்காரி மேலையா வேலைக்காரி மேலையா? வேலைக்காரிக்கு வாங்கி கொடுக்குறது தப்பு இல்லை. அவளுக்கு ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபாய்க்கும் மாமிக்கு 50,000 ரூபாய்க்கும் வாங்கி கொடுத்தா இவருக்கு இவர் மேலே ஆசை அதிகம். மாமிக்க அவங்ககிட்ட கிருபையா இருக்கு, கருணையா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்போ வந்து 2 பேரையும் சமமா நடத்துறாரோ, எப்போ சமமா நடத்துறாரோ அப்பவே வந்து இவ மேலதான் ஆசை அதிகம் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி நம்மையும் மகாலட்சுமியும் ஒரே ஸ்டேஜில் கொண்டு ஒரு ஈக்குவலா ட்ரீட் பண்றார் அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கு நம்ம கிட்ட தான் வந்து பிரியம் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த உரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் என்ன சொன்னாரு, நீங்க வந்து என்னால பகவான் சொல்றாங்க, என்னால இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அம்பரீஷனுக்கு என்ன தப்பு பண்ணிட்டோ, என்ன எதனால இந்த கட்டம் உங்களுக்கு வந்ததோ அதை சரி பண்ணணும்னா நீங்க அம்பரீஷன் கிட்ட தான் போகணும். குற்றமில்லாத சாதுக்களுக்கு கிடைக்கிற துன்பம் யாரு கட்டம் கொடுக்குறாளோ அவாகிட்டே தான், அவங்களே தான் அஃபெக்ட் பண்ணும். கெடுவான்னு கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஆயிடும். அதனால பகவான் கிட்ட அபிசாரப்பட்டுட்டா பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், அல்லது பக்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனா பக்தர்கிட்டயோ அல்லது பாகவதன் கிட்டயோ அபிசாரப்பட்டுட்டா அவங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, சுக்ரீவன் வந்து சீதையை தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணவே இல்லை. 4 மாதம் மழை மாதம் அது போனதும் நான் வந்து வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். 4 மாதம் ஆச்சு, அவன் வந்து தேடுறதுக்கு எங்கே ஏற்பாடு பண்ணலை. உடனே வந்து ராமர் கோபம் வந்துருக்கு. லக்ஷ்மணர் அனுப்பி, லக்ஷ்மணா அவன் என்னன்னு கேட்டுவா அப்படின்னு சொன்னார். போனால் லக்ஷ்மணன் கிட்ட காட்டாமல் சுக்ரீவன் காலில் விழுந்தான். ஆமாம், நான் வந்து லோகாயுதமான சந்தோஷத்தில் என்னோட கவனத்தை வச்சுட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், அதனால என்னை மன்னிச்சிருக்கோம். நான் இப்போவே வந்து நாளைக்கே எல்லா வானர்களையும் திரட்டி நான் வந்து சீதையை தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னால் அதே மாதிரி ஏற்பாடு பண்ணான்னு வச்சுக்கோங்க. திரும்பி சுக்ரீவன் வந்து ராமரை பார்த்தபோது ராமர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீ ஏன்டா 4 மாதம் கழிச்சுன்னு உடனே தேட ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, தேட ஆரம்பிக்கவே இல்லையே, உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டே இருக்கே. ஏன்னா லக்ஷ்மணன் கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான். அதனால எப்போ லக்ஷ்மணன் கிட்ட மன்னிப்பு கேட்டானோ அப்பவே ராமன் வந்து அவனை மன்னிச்சுட்டார். அப்படி அதே மாதிரி நீங்க அம்பரீஷன் கிட்ட தப்பு பண்ணா அம்பரீஷன் கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொன்னார். உடனே அம்பரீஷன் கிட்ட ஒரு சுதர்சன சக்கரத்துக்கு என்னன்னா, சுதர்சன சக்கரத்துக்கு வந்து துர்வாசரை பனிஷ் பண்ணணுங்கிறது இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா துர்வாசரோட இன்டென்ஷன் அம்பரீஷனோட பெருமையை உலகத்துக்கெல்லாம் தெரிவிக்கணும், பிரபலப்படுத்தணும், அவன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவனை ஃபாலோ பண்றவா அவன் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி, அது மாதிரி அவனை மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை வரணும் அப்படின்னா அவனோட புகழ் வந்து ஓங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால துர்வாசரை வந்து அது என்ன பண்றது, பார்க்கறது. இங்கிருந்து பிரம்மாட்ட போனால் வெளியிலேயே இருக்கிறது, வெயிட் பண்ணுறது. அவர் பிரம்மா பார்த்துட்டு என்னால் முடியாதுன்னு பர்மிஷன் போனால் அப்போ துரத்துறது, பழையபடி பர்மிஷன் போனால் வெளியே இருக்கிறது. இதே மாதிரி ஒரு இடமா வந்து அவர் துரத்துறதை தவிர அவர் வந்து அழிக்கவே இல்லை. அதனால உடனே என்ன பண்ணார், துர்வாசர் நேராக போய் அம்பரீஷனோட காலை பிடிச்சிட்டார். தஸ்யோத்தியம எம்பீக்ஷ ஸ்பாதஸ்பர்ஷ விலஜ்ஜிதஹ அஸ்தாவீத்தத்ரேரஸ்திரம் பிரபயாபீடிதோப்ரசம் அப்படின்னு துர்வாசர் வந்து லட்சத்தை விட்டுட்டு தன்னோட காலை வந்து அம்பரீஷன் காலை பிடிச்சிட்டார். அதனால துர்வாசருக்கு ஏதாவது சிறுமை வந்துருந்தா அப்படின்னா கிடையாது. எப்போ பாகவதன் காலை பிடிக்கிறாளோ அவள் வந்து பகவானோட காலையே பிடிக்கிறதா தான் அர்த்தம். அதை தான் வந்து பகவானும் விரும்புவார். அதனால பிடிக்கிறது தான் என்ன பண்ணான்னா அம்பரீஷன் வந்து அப்படியே பதறி போயிட்டான். வந்து நான் வந்து இதுமாரி ஒரு பிராமணத்துக்கு மாதிரி என்னோட அதிதி நீங்க, பகவான் துர்வாசன் பேரு, நீங்க வந்து என்னோட காலெல்லாம் பிடிக்கக்கூடாது,
அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுதர்சன சக்கரத்தை பார்த்து வேண்டிக்க ஆரம்பிச்சான். நம்ம ரகுமாமா பாடுவாரானோ அது மாதிரி பிரதிபடஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிதவஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன அப்படின்னு சுதர்சனாட்டத்தை சொல்லி நீங்க வந்து அவரை வந்து ஒன்றும் சுதர்சன நமஸ்கிருத்தியம் சகசிராயிற்ற சர்வசாஸ்திர காதி விக்ராய சொஸ்தி பூஜா திடஸ்பதே அப்படின்னு நீங்க வந்து இந்த நாள் வரைக்கும் நான் வந்து ஏதாவது தானம் கொடுத்திருந்தேன்னா, ஏதாவது நல்ல வேள்விகள்லாம் செய்திருந்தேன்னா, அவன் எவ்வளவு வேள்வி செஞ்சிருக்கான்னா 100 வருஷம் எதை யாகம் பண்ணியிருக்கான். பஜனை பண்ணி பக்தி பண்ற நேரம் போக பாக்கியெல்லாம் ராஜாவோட கடமை என்ன யாகம் பண்றது. யாகம் பண்ணா மழை பெய்யும், மழை பெஞ்சா எல்லாரும் சுபிட்சமா இருப்பான். அதனால தொடர்ந்து வந்து யாகம் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி நான் யாகம் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா என்னோட அறநெறிகளை எனக்குன்னு ராஜாவுக்காக உள்ள ரூல்ஸ தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா, என்னோட முன்னோர்கள் வந்து அந்த நாட்களையே வந்து தங்களோட வழிபடுற தெய்வமா நினைச்சு கௌரவப்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த அந்தனர் வந்து இப்பவே வந்து இந்த கட்டத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் அப்படின்னு வேண்டினார். இது சம்ஸ்கிருதோராஜ்யோ விஷ்ணு சக்கரம் சுதர்சனம் அசாமியத் சர்வதோபிப்ரம் பிரதஹத்ராஜயாக்ஞயா அப்படின்னு அம்பரீஷன் வந்து வேண்டியதும் துர்வாசர 4 பக்கம் துரத்திட்டு வந்த பகவானோட சுதர்சன சக்கரம் அமைதியாச்சு. சுதர்சன சக்கரத்தோட தீப்பிழம்பிலிருந்து அவன் விடுதலை அடைஞ்சு மன அமைதி பெற்ற துர்வாச மகரிஷி அம்பரீஷனை புகழ்ந்து பலவிதமான ஆசிகளை சொன்னார். வந்து அப்புறம் அந்த அவர் எவ்வளவு நாள் ஓடினாரான்னா ஒருத்தருக்கு 1 வருஷம் 1 வருஷ காலம் இங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தீங்கன்னு ஓடினார். 1 வருஷமும் அதிதி சாப்பிடல, துர்வாசர் சாப்பிடலங்கிறதுக்காக அம்பரீஷன் சாப்பிடவே இல்லை. அந்த 1 வருஷமும் வெறும் துளசி தீர்த்த மாத்திரம் குடிச்சுட்டு தன்னுடைய பாக்கி ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பாக்கி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். அதே மாதிரி ஏகாதசி வந்து வந்துட்டே வந்தான், வெறும் ஜலபாரணம் வந்து பண்ணிட்டே வந்தான் அப்படின்னு அந்த 1 வருஷம் கழிச்சு வந்ததும் நீங்க வந்து இதான் அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும், எல்லாம் சித்தமா இருக்கு, நீங்க வந்து அதிதியா வந்து போஜனத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி கூட ஒரு பாகவதோத்தமன் இருக்க முடியுமா? நான் வந்து உனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணேன், நீ அதெல்லாம் மனசிலேயே வச்சுக்கலையே அப்படின்னு சோசித்வாத்ருதமானீதமாதித்யம் சார்வகாமிகம் திருத்தாத்மானுபதிம் பிராணபுஜ்யதாமிதி சாதனம் அப்படின்னு துர்வாசரை உட்கார வச்சு எல்லா சாப்பாடெல்லாம் போட்டு அவரை வந்து கௌரவப்படுத்தினா. நீ சாப்பிடலாமேப்பா அப்படின்னு சொன்னார். நீங்க சாப்பிட்டு பாக்கி இருக்கிற உச்சிருத்தத்தை நான் வந்து பிரசாதமா ஏற்றிட்டு என்னோட விரதத்தை பூர்த்தி பண்றேன் அப்படின்னு அம்பரீஷன் சொன்னா. அம்பரீஷனை பார்த்து துர்வாசர் என்ன சொல்றாருன்னா, உங்களை பார்த்ததுனாலையும் உங்களை தொட்டதுனாலையும் உங்களோட நான் வந்து சம்பாஷணை பண்ணதுனாலையும் எல்லா ஜீவராசியும் பகவானோட அம்சம்தான் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க பண்ற விருந்தோப்பலாலையும் அதிதி சத்காரத்தாலையும் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். அதோட என்னோட உயிரையும் நான் வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னு துர்வாசர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். சுதர்சன சக்கரத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு துர்வாசர் வந்து அம்பரீஷனை நிறைய பாராட்டி பலவிதமான ஆசீர்வாதங்களை வழங்கினார். அவர் சொல்றார், அஹோ அனந்த தாசானம் மகத் தொந்திருஷ்ட மத்தியமே கிருதாகசோபி யத்ராஜன் மங்களானி சமீஹசே
ராஜாவே, உங்களோட பக்தர்களோட பகவானோட பக்தர்களோட பெருமையை இன்னைக்கு நேராக பார்த்தேன். ஒரு பெரிய உங்களுக்கு நான் வந்து இடைஞ்சல் பண்ணேன், அபராதம் பண்ணேன். அதுக்கு பதிலுக்கு நீங்கள் வந்து என்னோட நன்மையை உத்தேசித்து நீங்கள் வந்து விரும்புறீங்க, அதுக்கு காரியம் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மாதிரி பகவான் ஹரியோட திருவடி தாமரைகளை அன்புனால தன்னோட மனசில் வச்சு கெட்டியாக கட்டி வச்சிருக்கிற பாகவதாவுக்கு செய்ய முடியாத செயல் கூட ஏதாவது இருக்குமா? அவங்களால செய்ய முடியாத தியாகம் ஏதாவது தான் இருக்குமா? அவங்களால தியாகம் பண்ண முடியாத பொருள் தான் ஏதாவது இருக்குமா அப்படின்னு அவரை ரொம்ப பாராட்டினார். அதே மாதிரி அவருக்கு எல்லா விதமான மரியாதையும் பண்ணி அவரை வந்து நல்ல விதமாக அனுப்பி வச்சான். அந்த அம்பரீஷ சரித்திரத்தை சொல்றதுனால என்ன பலஸ்ருதி அப்படின்னு வழக்கமாக பாகவதத்தில் அந்தந்த அத்தியாய முடிவில் அல்லது வராது ஒருத்தரோட சரித்திரம் முடிந்தாக்க வந்து என்ன பலஸ்ருதின்னு சொல்றது வழக்கம். இதில் பலஸ்ருதி என்ன சொல்லியிருக்குன்னா, புண்ணியமாட்டான அம்பரீஷஸ்ய பூபதே சங்கீர்த்தியன்ன பக்தோ பகவதோ பவேத். பரீட்சித்து தான் அந்த கதையை சுகாரமன்கிட்ட கேட்குறான். அவர் சொல்றார், பரீட்சித்து அம்பரீஷ ராஜாவோட பரம பாவனமான பரம புண்ணியமான இந்த சரித்திரத்தை சொல்றவனும் நினைக்கிறவனும் நாராயணனோட பக்தனா ஆயிடுவா அப்படின்னு. ஸோ நம்ம நாராயணனோட பக்தனா ஆகிறதுக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படி. ரொம்ப சயின்டிஃபிக்காக இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறாங்கன்னா, ஏகாதசிக்கு ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு இது மாதிரி ஏதாவது ப்ரூஃப் இருக்கா சார் அப்படின்னா இருக்கு. நம்ம ஏகாதசி விரதம்க்கு ஒரு பெரிய சயின்ஸ் 2016 ஜப்பானை சேர்ந்த யோஷினோரி யோஷினி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானிக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அவர் கண்டுபிடிச்ச அந்த ரிசர்ச்சுக்கு பேர் ஆட்டோபேஜி அப்படின்னு. அதோட அர்த்தம் என்னன்னா தன்னைத்தானே சாப்பிட்றது அப்படின்னு. ஒரு மனுஷன் 14 மணி நேரம் எந்த சாப்பாடும் திட ஆகாரம் எதுவும் எடுத்துக்காம உடம்பை பட்டி போடும்போது என்னாச்சுன்னா நம்ம உடம்புக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்காம போகுது. அதனால உயிர் வாழ்றதுக்கான ஒரு போராட்டமா நம்மளோட உடம்பு என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கிற ஆரோக்கியமான செல்கள் வந்து ஆரோக்கிய குறைவான அல்லது முதுமையான அல்லது கேன்சரை உண்டாக்கக்கூடிய செல்களை வந்து அதெல்லாம் அதுவே சாப்பிடுது. ஸோ நமக்கு என்ன ஆகுது, நம்மளோட உடம்பு ஒரு கிளீனிங் ப்ராசஸ் மாதிரி ஆயிடுது. இது வந்து உடம்புல இருக்கிற டீடாக்சிஃபிகேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த நச்சை நீக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இது. இதை அப்படி சயின்டிஃபிக்னு சொல்லாமல் அம்பரீஷ சரித்திரத்தை சொல்லி ஒரு நல்ல விதமாக நம்ம கொண்டு வந்திருக்காங்க. நமக்கும் ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருக்கிறவாளுக்கு தான் பசின்னா என்னென்னு தெரியும். 3 வேளையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறவாளுக்கு யாராவது அவள்கிட்ட ஒரு பசிக்கிறதுன்னு கேட்டால் ஒவ்வொரு கிட்ட பாரு இவ்வளோ பேர் எத்தனை பேர் இந்த மாதிரி கடத்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிடுவோம். பசியாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம தான் அவங்க பணம் கொடுக்க வேண்டாம், சாப்பாடு வேணும்னா சாப்பாடாக கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணலாம், அதுக்கு சாப்பாடு இங்கே கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் சத்திரத்துக்கு சொல்றதுக்கு தாத்தைங்க சிபாரிசுன்னு ஒரு பழமொழி சொல்வா. நீ சத்திரத்துக்கு போனேன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னா. சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த காலத்தில் சத்திர யாகம்னு ஒரு யாகம் கூட நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பேன். இந்த சத்திர யாகம்ங்கிறது என்னன்னா, சாதாரணமாக ஒரு யாகம்னு எடுத்துட்டா யாராவது ஒருத்தர் தான் வந்து அதுக்கு எஜமானராக இருக்காங்க, அதை நடத்துகிறவர், அதுக்கு பொறுப்பு இருக்கிறவர், அல்லது அது பல தாதாவாக ஒருத்தர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்கள் அவர் தான் வந்து அந்த யாகத்தை இன்சார்ஜாக இருப்பார். ஆனால் சத்திர யாகத்தில் மாத்திரம் என்னன்னா, அந்த யாகத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாளோ, யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, யார் யாரெல்லாம் அவங்களோட பங்கு அதில் செலுத்துகிறாங்களோ, யார் யாரெல்லாம் அதில் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே அதுக்கு எஜமானன்னு இருக்கு. அதனால அந்த காலத்துலலாம் சத்திர யாகம் வந்து 1000 வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால 1000 வருஷம் நடக்குமா, இருக்க முடியுமா அப்படின்னா அந்த காலத்தில் நடந்திருக்கு. ஏன்னா நம்மளோட 1000 வருஷம் அப்படிங்கிறது வந்து இப்போதான் நம்ம அதிலே கணக்கு பார்த்தோம். தேவர்களுக்கு வந்து என்ன 1000 நாள் 3 வருஷம் வச்சோம். 3 வருஷம் வச்சா நம்மளால இருந்து ஒரு காரியத்தை பண்ண முடியாதான்னு.
அந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் கத்திக்கு வந்து யமனுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல சத்திர யாகம் நல்லதாக இருக்குது இன்னாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒன்று போட்டுட்டா ஒரு 3 வருஷம் அந்த பக்கம் திரும்பி வராது இந்த பக்கம் எட்டி வராதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாரும் எஜமானனாக இருந்து பண்ணுற யாகத்துக்கு பேர் சத்திர யாகம். அந்த மாதிரி யார் வேணாலும் போய் பசியாகிறதுக்காக உள்ள இடம் வந்து சத்திரம் அப்படின்னு வச்சா, நம்ம இந்து சனாதன தர்மத்தில் வந்து சாப்பாட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, வைத்தியத்துக்கு காசு வாங்கக்கூடாது, வித்தைக்கு காசு வாங்கக்கூடாது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டி, ஹோட்டல் இது 3 தான் பெரிய பிஸ்னஸ் ஆகிடுது. அதுலேயே நிறையாவும் இது இல்லாமல் வந்துடுது, ரொம்ப கமர்ஷியலாகவும் போயிடுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம வந்து அவாளுக்கு இருந்து எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத கற்றுக்கு அம்பரீஷன் மாதிரி இருக்கிற வாழ்க்கை இது எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு கற்றுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா சிறப்பாக இருக்கும். இந்த சத்சங்கத்தில் கலந்துட்ட எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி நம்ம பார்வதி பதையே ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எம்எஸ்பி ஐநாவை பற்றி நான் பேசணும்னு கேட்டு தான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 15 வருஷமாக ஃப்ரெண்டு. அவர் வந்து இவ்வளோ பேசுறது வந்து நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா இன்னும் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இங்கே இருக்கிற அத்தனை ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த ஃபீலிங் வந்து ரத்தனங்கள்ங்கிறது வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அது போல் வந்திருக்கிறவெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஸ்ரத்தையாக கேட்டுருக்கேன். ஏன்னா மகாபெரிவா ஒரு தடவை போய் சொன்னாலாம், ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா நான் ஒரு 7:30 அப்சர்வ் பண்ணுறேன், மூவ் ஆக ஆரம்பிக்கிறேன். என்னென்னா ஒரு பண்டிதர் போய் ரொம்ப வறுமையாக இருக்கிறது, ஏழையாக இருக்கிறது, தன்னுடைய ரொம்ப பாகவத பாராயணம்லாம் ஸ்ரத்தையாக பண்ணுறாங்க அப்பா ஃபேமிலி. ஏதோ ஒரு காலத்தினால அவருக்கு வந்து ரொம்ப வறுமை வந்துருக்கு. அப்போ பெரியவாளை போய் கேட்குறா, எனக்கு இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பம், ஏதாவது ஏற்பாடு பண்ணணுன்னா பெரியவா சொல்கிற பக்கத்தில் ஒரு கோவில், அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது, அங்கே போய் பாகவத பாராயணம் பண்ணு. நிறைய பேர் வருவா, அவனுக்கு எல்லாம் சம்பாவனை கிடைக்கும், கொஞ்சம் லைஃப் வந்து அப்லிஃப்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் உட்காந்து பண்ண ஆரம்பிக்கிறார். அது ஏற்கனவே கும்பாபிஷேகத்துக்கோசரம் ரெடியாகக்கூடிய கோவில். பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருக்கா. அப்புறம் ஒரு 5 பேர் ஆச்சு, 3 பேர் ஆச்சு. கடைசியாக பார்த்தா அந்த கோவில் குருக்கள் மாமா, ஒரு டெய்லி விளக்கு போட வரக்கூடிய மாமி, ஒரு 2 மாமி, அவன் மட்டும் வந்து பார்த்துட்டு, ஏன்னா அவன் வேற எங்கேயும் போக முடியாது குருக்கள் மாமா, அவர் அங்கேயே உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்ப 7 நாள் சப்தாகம் மாதிரி பண்ணி முடிச்சுட்டாரு. அப்போ இவருக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங், ஏன்னா தெளிவாக சொல்லியிருக்கா, நம்ம வந்து பண்ணினோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100-200 பேர் வந்து உட்காருவோம், உட்காருவா, அது நமக்கு ஏதாவது ஒரு சம்பாவனை கிடைக்கும், வந்து பார்த்து இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. பாகவதத்தோடு அவர் அன்றைக்கி சொன்ன கிரந்தம் வந்து பகவத்கீதை சொன்னார், பாகவதத்தில் பகவத்கீதை. அப்போ திரும்ப முடிச்சுட்டு பெரியவாகிட்ட போகிறார், ரொம்ப அப்படியே சாதம் சொல்லி போய் போகிறார். பெரியவா எல்லாம் நல்லாவே நடந்தாப்பா அப்படிங்கிறார். ஆமாம் சுவாமி, எல்லாம் நல்லா தான் நடந்தது அப்படிங்கிறார். ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டம் எனக்கு என்னென்னா, நான் இந்த ட்ரெடிஷ்னலாக இவ்வளோ எங்கள் ஃபேமிலியாக பாகவதமும் பகவத்கீதையும் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த கொஞ்சம் வறுமை தான். ஆனால் எனக்கு இந்த சம்பாவனைங்கிற அந்த ஒரு இழப்பு கூட அங்கே போய் போயிடுச்சு, எனக்கு கிடைக்க வேண்டாங்கிற போயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு வித்தையை, பகவத்கீதைங்கிற இந்த ஆத்ம வித்தையும் பாகவதத்தை வந்து சொல்றதுக்கு நான் இருக்கேன், தவிர கேட்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு 5-6 பேர் தான் இருந்தா. அதில் அந்த குருக்கள் மாமா, அவரோட அசிஸ்டண்ட்டு, ப்ளஸ் ஒரு 2 மாமி, ஒரு 5 பேர் தானே இருந்தா. ரொம்ப அதுதான் என்னுடைய வார்த்தை கேட்டவரை எனக்கு சம்பாவனை கூட போயிடுச்சு அப்படிங்க. அப்போ தெளிவாக சொன்னா, என்ன எப்படி சொல்கிறேன், பகவத்கீதை சொல்லும் போது ஸ்ரீகிருஷ்ணர் ஒருத்தருக்கு தான் சொன்னார். எவ்வளோ ஸ்ரத்தையாக சொல்லியிருக்கணும், 18 அத்தியாயத்தையும் ஒரு ஸ்லோகம் விடாமல் எவ்வளோ ஸ்ரத்தையாக வந்து பகவத்கீதை ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார். ஒருத்தருக்கு, உனக்காவது 5 பேர் உட்காந்து கேட்டிருக்கா. அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கா என்னங்கிறது முக்கியம் கிடையாது, அவன் வந்திருக்காலாம் எப்படி கேட்குறா. ஏன்னா ஒரு 20 பேர் தான் இது புருஷோத்தம மாதம்.
அது மத்வா சம்பிரதாயத்தில் ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க. இன்னும் கூட உத்தவர் கோயில் போயிட்டு தான் வந்தேன். அவ்வளோ மத்வா வந்து அங்கே வந்து பண்ணுறான். 33 வச்சு பண்ணுவார். 33 தேவதைகளுக்கு வந்து நம்ம அவன் பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணுவான். அப்போ அந்த புருஷோத்தம மாதத்தில் இது மாதிரி ஸ்ரீமத் பாகவத சேர்ந்து ஒரு அவ்வளோ பெரிய கிரந்தம் சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறோம்னா அதை நம்ம கேட்கக்கூடிய பாக்கியங்கிறது சில பேருக்கு தான் கிடைக்கும். அதாவது எப்பவுமே நம்ம கூட்டத்தை வச்சு கனெக்ட் பண்ணவே கூடாது. அது சொல்லக்கூடிய இந்த வித்தியை எப்படி இருக்கு, இந்த பாகவதம்ன்ற வித்தை. ஏன்னா பாகவத புராணத்தை சொல்றது ஒவ்வொரு அக்ஷரத்தை நீங்க கேட்டாலோ இல்லை அதை சிரவணம் பண்ணாலோ இதை வந்து சொன்னாலோ ஒவ்வொரு பசுமாடு தானம் பண்ணோன்னு இருக்கு. நான் கூட நினைச்சேன் ரொம்ப எக்ஸாஜரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கேன், இவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறோம். ஆனால் புராணங்களை பார்த்து எல்லாமே எக்ஸாஜரேட்டாக தான் தெரியும். கலியுகம் திரேதாயுகம் அந்த இயர்ஸோட கணக்கெல்லாம் கூட சொல்ல பார்த்தா ரொம்ப பெருசு பெருசாக தெரியும். எக்ஸாஜரேட்லாம் பண்ணி சொல்கிறேன். நம்மளுடைய ஜென்மாவை கனெக்ட் பண்ணலன்னா தெரியும் அது எவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறது. ஏன்னா நம்ம வரது போகிறது எல்லாமே ரிட்டன் டிக்கெட்டோட தான் வரோம் திரும்ப அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா இப்படியே கனெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஸோ அதனால அவர் நாங்கள் சாய்ராம் தான் கூப்பிடுவோம். அவர் வந்து பக்தியின் மட்டும் இல்லை, மிகப்பெரிய கர்மயோகி. எந்த சர்வீஸ் வந்து பகவானுடைய சாய் பாபாவுடைய சர்வீஸ் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு முதல்ல இருந்து கைகரியம் பண்ணுறது தான். ஏன்னா 3 விஷயம் இருக்கு. ஒன்று கர்மயோகத்தில் நிறைய கைகரியம் பண்ணுறவா பக்தியில் வர மாட்டான், அவளால் உட்கார முடியாது. இல்லைன்னா ஒரு நாமா சொல்லுவோம்னா ஒரு 10 நிமிஷம் குறை இருந்துச்சு நெளிவா சரி அங்கே ஏதாவது பிரசாதம் ரெடி பண்ணா அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே சொல்லி தப்பு கிடையாது. அவளுடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்கு. ஸோ கர்ம யோகத்துக்கு இருக்கிறவங்களால உட்கார முடியாது. அவன் ஏற்கனவே அதை பண்ணுவான், மைக்கை சரி பண்ணுவான், கேமராவை சரி பண்ணுவான், பிரசாதம் ரெடி ஆகிட்டான்னு பார்ப்பான். இது கர்ம யோகம். பக்தி யோகத்தில் இருக்கிறவங்க உட்காந்து நாம கேட்கிறவங்களோட உட்காந்துனா அங்கே ஒரு சேர் இருந்தவங்க நோக்கிக்குள்ள போக மாட்டாங்க. அது அப்படியே நவுந்து போய் வீடு வர. ஏன்னா அவருடைய சுபாவம் ஒவ்வொரு சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அமைப்பு இருக்கு. ஆனால் இந்த சாய்ராம பொறுத்த வரைக்கும் கர்மான இறங்கினால கர்ம யோகியாவே இருப்பார். அவ்வளோ கர்மா பண்ணுவார். பக்தின்னு எடுத்துனா பஜனை நாம சங்கீதம் அவ்வளோ பண்ணுவார். ஞானத்துல கேட்க வேண்டாம். பாகவதத்தை வியாசருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் எழுதிட்டு இருக்காரு. என்ன காமெடி தெரியலையே. முடிச்சா சார்? முடிச்சா சார்? என்ன சொல்ல வேண்டாம் சொல்றேன், நான் சொல்றேன். ஏன்னா பாகவதத்தை பாராயணம் பண்றோம், சிரவணம் பண்றோம், அந்த விகிதமா எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொல்லி ஜோக்கா சொல்றேன், வியாசருக்கு அப்புறம் யாரும் எங்களுக்கு எழுதிய மாதிரி தெரியல. இதெல்லாம் பாராயணம் பண்றோம், அது அப்படியே அவர் சொன்னது திரும்ப எழுதி நிறைய பேர் எழுதுறான். அதனால வந்து சுவாமிஜியோட ஏற்பாட்டுல நிறைய பேர் எழுதுறாங்க. நாங்க எழுதி பூர்த்தி பண்ணி இங்கே பாகவத சப்தாகம் மந்திரில் முடிச்ச போது அன்னைக்கு முடித்தோம். அதுக்குள்ள ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதனால முடிச்சதுக்கு முதல் நாள் ட்ரிப்ளிகேன் சுவாமிகள் ஒருத்தர், அவர் டீப்பளவர் தான் அவரோட சமாதி ஆயிருக்கு. அவர் வந்து 500-600 பாகவத சப்தாகம் பண்ணிட்டார். எதையுமே எதிர்பார்க்காம அவருக்கு வந்து மகாபலி சன்னியாசம் கொடுத்து அவர் வந்து இங்கே அதிஷ்டானம் அந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கா. பாகவதத்தை பொறுத்தளவுக்கும் அரஸ்லோகம் அர்த்தம் தெரிஞ்சு சொன்னா கூட எத்தனையோ அசுவமேத யாகம் பண்ண பலன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்க முடியுமா சார் அப்படின்னா அது நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து. அது இருந்தாலும் சரி, அது நம்பிக்கையோட சாப்பிட்டாதான் அந்த பலன் கிடைக்க முடியும். நம்மளோட நம்பிக்கை எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் ரிசல்ட் அந்த மாதிரி பண்ணிட்டே வாங்க. பெரிய சொல்லிக்கல, இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அது தெரிஞ்சதுனால அந்த ஃப்ரெண்டா நான் வந்து தைரியமா சொல்றேன். மற்றவரை பற்றி எனக்கு பர்சனலா தெரியாது, அவரை பர்சனலா தெரிஞ்சதான் சொல்றேன். ஏன்னா அவர் பேர் வந்து ட்ரிபிளிகேன் சுவாமிகள் பேர் வந்து கோவிந்த தாமோதர சுவாமிகள் பேரு. கடலூர் வந்து அவருடைய அதிஷ்டானம் இருக்கு. அப்போ பாராயண பாகவத புராணம். அவருக்கும் இவருக்கும் ஒரு ஒத்துக்கை இருக்கு. என்னன்னா அவரும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில். அதனால வந்து பெரியவாக்கிட்ட போனவங்க தான் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கப்ப உன்னுடைய பரம்பரை பாகவத பரம்பரையா இருக்கு, அதனால இந்த மாதிரி லௌகிக விஷயங்கள் வேண்டாமே அப்படின்னு சொல்றதுனால பெரியவா வந்து ரொம்ப ஸ்ரத்தையா கேட்கறது. அவர் பாகவதம் சொல்லி எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாரோ அதுக்கு ஈக்குவலாக உட்காந்துட்டாங்க. நம்மள மாதிரி வந்து எத்தனை நேரம் ஆனாலும் சரி அவருடைய அது பாராயணம் முடிச்சு சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய அனுஷ்டானம், பெரியவாரோட அனுஷ்டானம். ஸோ அந்த அளவுக்கு பாகவதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. அந்த பாகவதத்திலேருந்து நம்ம சில அபரிஷ சரித்திரத்தை நம்ம வந்து சிரவணம் பண்ண போய் வார்த்தை புருஷோத்தம் பார்த்து கிடைச்சதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதனால சாயராம வந்து 2 வார்த்தைகள் ஆப்போசிட் கொடுத்து கொடுக்குறாங்க. ஓம் ஸ்ரீ குரு